சம்பள நாள். மாலையில் முகம் கழுவி சாமிக்கு விளக்கேற்றிவிட்டு இரவு உணவை தயாரிக்க ஆரம்பித்தாள் சுவாதி. ராத்திரி என்ன பண்ண போற? உருளைக்கிழங்கு வேக போட்டிருக்கேன், பூரி பண்ணிடலாம் அத்த. அம்மா, பூரி வேண்டாம். சுவாதியின் மகள் உடனே குரல் கொடுத்தாள். ஏண்டி, வேற என்ன வேணும்? அப்பா சித்தப்பா வந்தப்புறம் ஹோட்டலுக்கு போலாம். எதுக்கு? நீ தானே பாட்டிட்ட சொல்லிட்டு இருந்த இன்னைக்கு சம்பள நாள்னு. பணம் கொண்டு வருவாங்க இல்லையா, அப்ப ஹோட்டலுக்கு போலாம். சுவாதி வேகமாக வந்து பூஜாவின் காதை பிடித்து திருகினாள். பாருங்க அத்த, 7 வயசு தான் ஆகுது, அதுக்குள்ள சம்பள நாள் அது இதுன்னு என்ன பேச்சு பேசுது? என் பேத்தி புத்திசாலி. பாட்டி சாரதாவுக்கு பெருமை பிடிபடவில்லை. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், குடும்பத்துக்கு தலைக்கு மேல செலவு இருக்கு. தேவையில்லாம 5 பேருக்கு ஹோட்டலுக்கு செலவழிக்க நான் ஒப்புக்க மாட்டேன். பொறுப்போட நடந்துக்கணும், புரியுதா? எனக்கு ஹோட்டல்ல சாப்பிடணும். பூஜா ரகளையை ஆரம்பித்து விட்டாள். எதுக்கு எடுத்தாலும் பிடிவாதம் பிடிச்சா 2 சாத்து சாத்துவேன். எப்பவும் புது ட்ரெஸ், ஹோட்டல் சாப்பாடு, சினிமான்னு பணத்தை வாரி இறைக்க கூடாது, புரியுதா? அண்ணியோட குரலு வாசம் வரைக்கும் கேக்குது. உள்ளே நுழைந்தான் பிரசாத். பாரு சித்தப்பா இந்த அம்மாவை. என்னாச்சு? குழந்தை பூஜா புகார் அளித்தது. ஹோட்டலுக்கு தானே போலாம், உங்க அப்பா இப்ப வந்துருவாரு, ட்ரெஸ்ஸ மாத்திக்கோ. எதுக்கு பிரசாத்? விடுங்க அண்ணி, குழந்தை தானே. சம்பள நாள்ல கையில தாராளமா பணம் புழங்கும்னு அவளுக்கு கூட தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் சின்ன ஆசை தானே. எது சின்ன ஆசை? எல்லாத்துக்கும் தலையாட்டினா தப்பாதான் முடியும். என்ன சுவாதினி, அவ என்ன கேட்க கூடாதுதான் கேட்டுட்டா? அத்தை, 5 பேர் போய் நல்லா சாப்பிட்டா 2000 ஆகும். நான் பாத்துக்கிறேன். நீ என்ன பாத்துக்குவ? உன் சம்பளம் முழுசா கைக்கு வந்தாகணும், 1 ரூபா குறைய கூடாது. நான் பட்ஜெட் போட்டு வச்சாச்சு, சரியா? உங்களுக்கு தர்ற சம்பள பணத்துல 1 ரூபா கூட எடுக்க மாட்டேன், போதுமா? அப்புறம் ஏதுடா பணம் உனக்கு? அண்ணி, அரியர் பணம் 10,000 வந்திருக்கு. கொண்டாத, பண்டிகை வருது, நிறைய செலவு இருக்கு. அது உங்க பட்ஜெட். இது வரலனாலும் பண்டிகை கொண்டாடுவீங்களா இல்லையா? இத நான் தரமாட்டேன். இது முழுக்க என் செல்லக்குட்டி பூஜாவுக்கு. அடப்பாவி, 10,000மா? அண்ணி, இப்பெல்லாம் 10,000 பெரிய தொகையே இல்ல. தேவைகள் அந்த அளவுக்கு இருக்கு. ஆசைகளை கட்டுப்படுத்தினா அதிகமா தேவைகள் முளைக்காது. ஹரி வந்தான். என் பொண்டாட்டியோட கதா காலட்சேபம் தொடங்கியாச்சா? யார் யாருக்கெல்லாம் காது அடைக்குது? எனக்கு. குழந்தை ஓடி வர அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் நக்கலா? சரி அண்ணி, எல்லாரும் 15 நிமிஷத்துல தயாராகணும். சரிப்பா, உத்தரவு. வாடி, சீக்கிரம் வந்து ட்ரெஸ்ஸ மாத்து. சித்தப்பா, புது ட்ரெஸ் கண்டிப்பா உண்டு. குடும்பமே உற்சாகமாக புறப்பட்டு விட்டது. இந்தா சுவாதி, என் சம்பள ஸ்லிப்பு, பேங்க்ல சம்பளம் கிரெடிட் ஆயாச்சு. ஹரி சொல்ல பிரசாதும் அண்ணியிடம் தர 2 பேரின் டெபிட் கார்டும் பின் நம்பருடன் சுவாதியிடம்தான். குடும்பத்துக்கு தேவையான பணத்தை அவ்வப்போது ஏடிஎம்மில் போய் அவள் எடுத்துக்கொள்வாள். ஹரி மூத்தவன். வேலைக்கு சேர்ந்த புதிதில் விபத்தில் அப்பா காலமானார். அம்மா சாரதா கிட்டத்தட்ட 1 வருட காலம் பைத்தியம் பிடித்த மாதிரி இருந்தாள். கணவரின் இழப்பை தாங்க முடியவில்லை. ஹரிக்கு அடுத்தவன் பிரசாத், 3ஆவதாக காவேரி. அப்பா சாதாரண உத்தியோகம். குடும்பத்தை நடத்தி 3 குழந்தைகளை வளர்க்கவே மூச்சு திணறியது. சொற்ப சம்பளம், ஊர் முழுக்க கடன். அதனால் ஹரி சாதாரண பிகாம் படிப்புதான். தனியார் நிறுவனத்தில் கிளார்க் வேலை. அப்பா வைத்துவிட்டு போன கடனை அடைத்து குடும்பத்தையும் காக்கும் நிலை. வாடகை வீடு. அப்படியும் தம்பி தங்கையை படிக்க வைக்க அவன் தவறவில்லை. பிரசாத் புத்திசாலி. மெரிட்டில் இன்ஜினியரிங் சீட் கிடைத்து விட்டது. காவேரிக்கு பிபிஏவில் இடம் கிடைத்தது. படிப்பு முடித்து தனியார் துறையில் வேலையும் கிடைக்கும் போது பிரசாத் 4ஆம் வருட படிப்பில் இருந்தான். கேம்பஸில் அவனுக்கு பெரிய கம்பெனியில் எடுத்த எடுப்பில் மாதம் 30,000 சம்பளத்துக்கு வேலை கிடைத்த பிறகுதான் குடும்பத்தில் தென்றல் வீச தொடங்கியது. 3 சம்பளமும் வீட்டுக்கு வர மளமளவென அடுத்த 4 மாதங்களில் கடன்களை அடைத்து விட்டார்கள். காவேரிக்கு வரன் பார்க்க தொடங்க, அம்மா, என்னை விட அண்ணன் 7 வயசு பெரியவன், முதல்ல அண்ணி வரட்டும். ஏய், வீட்டுல கல்யாண வயசுல பொண்ணை வச்சுக்கிட்டு பையனுக்கு செய்வாங்களா? அண்ணனுக்கு 30 தாண்டியாச்சு, முன்பக்கம் முடி ஏறிக்கிட்டே போகுது. இப்பெல்லாம் சொட்ட விழுந்த ஆம்பளைங்களை எவளும் கட்டிக்கிறது இல்ல. வாய மூடுடி. என் பிள்ளை ஏதாவது பேசினா சும்மா இருக்க மாட்டேன். அம்மா, அவ சொல்றது நியாயம் தானே. பிரசாத் குரல் கொடுக்க விவாதம் வலுத்தது. சரி, வேலைக்கு போற பொண்ணா பாக்கலாம், இன்னொரு சம்பளம் வரும். வேண்டாம்பா ஹரி, என்னாலையும் முடியல. வீட்டை பொறுப்பா நிர்வகிக்க ஒருத்தி வேணும். அவளும் காலையில வெந்ததும் வேகாதையும் அள்ளி போட்டுக்கிட்டு பஸ் பிடிக்க ஓடினா குடும்பம் தடுமாறும். 3 சம்பளம் போதாதா? அம்மா, காவேரி சம்பளம் நமக்கு நிரந்தர சொந்தம் இல்ல. பிரசாத் நல்லாவே சம்பளம் வாங்குறான், போதும்டா. நான் சொல்றதை கேளுங்க. படிச்ச பொண்ணா இருக்கட்டும், தேவைப்பட்டா வேலைக்கு போகட்டும். உறவினர்களிடம் சொன்னார்கள். மேட்ரிமோனியில் பதிவு செய்தார்கள். நெட்டில் தேடினார்கள். ஜாதகம் பொருந்தினால் மற்ற சங்கதிகள் உதைத்தன. காவேரி சொன்னது போல முன்தலை கொஞ்சம் ரகளை செய்தது. பலதும் கடந்து சுவாதியின் குடும்பம் வந்து சேர்ந்தது.
அப்பா மட்டும், தாயை இழந்த குடும்பம், சுவாதியும் 2 தம்பிகளும். அப்பா பையன்களுக்கு மளிகை கடை வேலை, நியாயமான வருமானம், சொந்த வீடு. சுவாதி மட்டும்தான் அங்கே பெண். குடும்பத்தை பொறுப்பாக நடத்தும் குணம். ஜாதகம் சேர்ந்து பெண்ணை பார்த்து பிடித்துவிட பரஸ்பர பேச்சுவார்த்தைகள் நடந்தன. என்ன செய்யணும்? எங்களுக்கு பேராசையே இல்லை. உங்களுக்கு விருப்பப்பட்டதை சொல்லுங்க. அம்மா சாரதா சொல்லிவிட்டால். தனியாக பேச வந்த போது, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. என் மனைவி, எங்க வீட்டுக்கு மூத்த மருமக. எங்க அம்மா தம்பி தங்க கிட்ட பாசமா இருக்கணும். நிர்வாகத்தை கையில் எடுத்துக்கிட்டு குடும்பத்தை அழகா நடத்தணும். உனக்கும் அந்த குடும்பத்துல எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. சுவாதியும் பட்டதாரிதான். கணக்கு வழக்கில் அவளை மிஞ்ச அந்த ஊரில் ஒருவர் இல்லை. குடும்ப நிர்வாகத்தை அழகாக சிக்கனமாக சீராக அவள் நடத்திய காரணத்தால் சாதாரண ஒரு மளிகை கடை வருமானத்தில் குடும்பமே நல்லபடியாக ஓடுகிறது. அவள் அப்பா தேவராஜ் பெரிய மண்டபமாக பிடித்து 30 சவரன் நகை போட்டு நல்ல துணிமணிகள் எடுத்து சிறப்பாக கல்யாணத்தை நடத்தினார். சேர்த்து வைத்திருந்த 12 லட்சத்தோடு மேலும் 3 லட்சம் செலவானது. அப்பா, இப்படி கடன் வாங்கணுமா? தப்பு இல்லம்மா. ஆம்பளைங்க நாங்க 3 பேரும் கடுமையா உழைச்சா சீக்கிரமே கடன் அடைஞ்சிரும். சுவாதி புகுந்தகம் வந்து விட்டாள். அற்புதமாக சமைப்பாள். வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்வாள். வந்த ஒரே வாரத்தில் அம்மா, காவேரி, பிரசாத் என அத்தனை பேரிடமும் பசை போல ஒட்டி கொண்டு விட்டாள். பிரசாத் காவேரியை தன் பிள்ளைகளைப் போல நடத்தினாள். அவளது சிக்கனம், செயல்பாடு, உழைப்பு, ஈடுபாடு பார்த்து சாரதா பிரமித்தாள். நீயே குடும்ப பட்ஜெட் போடு சுவாதி. அவள் போட்டு காண்பிக்க அசந்து போனாள் சாரதா. பொறுப்பை அப்போதே சுவாதியிடம் ஒப்படைத்தாள். வர்ற மாசம் முதல் பைசா குறையாம அண்ணன் தம்பி 2 பேரும் சம்பளமும் என் கைக்கு வந்தாகணும். காவேரி சம்பளத்துல கை வைக்க கூடாது. அது நமக்கு சொந்தம் இல்ல. பணம் சேர்த்து அவளை கட்டி கொடுக்கணும். ஒரே வருடத்தில் சாதித்தார்கள். காவேரிக்கு நல்ல வரன் பார்த்து நிச்சயமானது. சேமிப்பு தவிர ஹரியும் பிரசாதும் எவ்வளவு தொகைக்கு லோன் போட வேண்டும் என்று கணக்கிட்டாள். திட்டமிட்டு அழகாக காவேரியின் கல்யாணத்தை நடத்தினாள். அந்த நேரம்தான் சுவாதி உண்டாகிவிட்டாள். பிள்ளையை வயிற்றில் சுமந்த நேரம் மாமியார் சாரதா ஒரு தாயை போல அவளை தாங்கினாள். நீங்க எனக்கு மாமியார் இல்ல, அம்மா. தாயோட அன்புக்கு கொடுத்து வைக்காத நான் இப்ப அதை அனுபவிக்கிறேன். பிரசவம் கூட இங்கேதான் நடந்தது. அப்பாவும் தம்பிகளும் முழு செலவையும் ஏற்றுக்கொண்டார்கள். பூஜா பிறந்து விட்டாள். அதன் பிறகு காவேரிக்கு பிள்ளை உண்டாக வரிசையாக வளைகாப்பு, சீமந்தம், பிரசவம் என நடந்தது. அடுத்த 2 வருடங்களில் அடுத்த குழந்தை. சகலமும் நடந்து சேர்த்த பணத்தை முன்பணமாக முதலீடு செய்து இருவரையும் பேங்க் லோன் போட செய்து 2 பெட்ரூம் பிளாட் ஒன்றையும் வாங்கிவிட்டாள் சுவாதி. 1000 சதுர அடி. இந்த 7 வருடங்களில் 1.25 லட்சம் சம்பளத்துக்கு வந்து விட்டான் பிரசாத். ஹரியும் 40,000 கடந்துவிட சேமிப்பில் இருந்து 10% கட்டி 90% பேங்க் லோன். 60 லட்சத்தில் வீடு. 10 லட்சம் கட்டிவிட்டார்கள். மீதி 50 லட்சத்துக்கு பிரசாத் கம்பெனி கடன் தர மாதம் 50,000 அவன் சம்பளத்தில் பிடித்தம். வீடு ஹரி, பிரசாத் 2 பேர் பெயரிலும் ஜாயிண்டாக பதிவு செய்யப்பட்டது. நகரின் மையத்தில் அந்த விலைக்கு கிடைக்கவில்லை. கொஞ்சம் தள்ளி, உள்ளே தள்ளி அமைந்திருந்தது. பிரசாதுக்கு பக்கம், ஹரிக்கு 10 கிலோமீட்டர் பயணம். கடைக்கண்ணிகள் தாராளமாக இருந்தன. சுவாதிக்கு 2 வீலர் ஓட்ட தெரியும். குழந்தைக்கு பள்ளிக்கூட வேன் வந்துவிடும். சொந்த வீடும் வாங்கிவிட்டதால் சுவாதி இன்னும் சிக்கனமாக குடும்பத்தை பட்ஜெட் போட்டு நடத்தினாள். குழந்தைக்கு நல்ல பள்ளிக்கூடம் என்பதால் வருஷ ஃபீஸ் ₹1,00,000 மற்ற செலவுகள். வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களும் வாங்கி போட்டாகிவிட்டது. ஒற்றுமை, பாசம், புரிந்து கொள்ளும் உணர்வு இருந்ததால் அந்த குடும்பம் கோவிலாக திகழ்ந்தது. இதோ குழந்தையின் ஆசைப்படி ஹோட்டலுக்கு புறப்பட்டு விட்டார்கள். ஒரு பைக்கில் ஹரி, சுவாதி, மற்றொன்றில் பிரசாத், அம்மா, குழந்தை. சித்தப்பா, நமக்கு ஒரு கார் வாங்கணும். வாங்கிடலாம். நல்ல ஹோட்டலில் போய் இடம் பிடித்து உட்கார்ந்ததும் குழந்தை சொன்ன முதல் வாக்கியம். ஆனாலும் இவளுக்கு ஆசை அதிகம்தான். பக்கத்து பிளாட்ல பெரிய கார் வச்சிருக்கிறாங்க. மத்தவங்கள பார்த்து நம்ம ஆசைப்படக்கூடாது. அண்ணி, அவ கேட்கறதுல தப்பே இல்லை. நாம 5 பேரும் வார கடைசியில இந்த மாதிரி வரும்போது சொந்தமா ஒரு கார் எல்லாம் நல்லது தானே. 7 லட்சம் ரூபாய் செலவழிச்சா நல்ல கார் வாங்கலாம். எதுக்கு? ஏற்கனவே தவணை 50,000 போகுது. இனி காருக்கும் லோனா? கட்டலாம் அண்ணி. பிரசாத், கார் வாங்கினா தினமும் எடுக்க சொல்லும். பெட்ரோல், பராமரிப்புன்னு மாசம் 15,000 எடுத்து வைக்கணும். கொடுக்கலாம். வாய்ப்பே இல்ல, பேசாம இரு. வேறர் வந்து ஆர்டர் கேட்க முதல்ல சூப், அப்புறம் ஸ்டார்டர், அது முடிஞ்சு மெயின் கோர்ஸ். என்னங்க, இவ எங்க கத்துக்கிட்டா இதெல்லாம்? சுவாதி ஆரம்பிக்க, குழந்தை பிறந்து பேச்சு வந்துட்டாலே முதல்ல செல்போன்ல தான் வாயாடுது. டெக்னாலஜி வளர்ந்தாச்சு. 7 வயசுல எல்லாம் தெரிஞ்சா அதிசயம் இல்ல. பிரசாத் மெனு கார்டை குழந்தையிடம் நகர்த்த முதல்ல வெஜ் சூப்பு, அப்புறம் கோபி மஞ்சூரியன், கிரேவி, ஸ்பிரிங் ரோல், ஸ்டார்டர், அப்புறமா நான், கடாய் பன்னீர், தால் ஃப்ரை.
ஏய் இருடி, நீ சொல்ற ஐட்டங்கள்ல பர்சு கிழியும். இட்லி இடியாப்பம்னு சொல்லு. போம்மா, அதான் தினமும் வீட்டுல சாப்பிட்டு நாக்கு செத்தாச்சு. இந்த மாதிரி தந்தூரி ஐட்டங்கள் சாப்பிடத்தானே ஹோட்டலுக்கே வரோம். பிரசாத் சிரித்து விட்டான். என்ன அறிவுடா உனக்கு? கட்டி அணைத்து முத்தமிட்டான். சித்தப்பா, மஷ்ரூம் புலாவ் எல்லாம் உண்டு, உனக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாம் சொல்லு. பிரசாத் ஆர்டர் பண்ணிட்டு, அவ சரியா சாப்பிட மாட்டா, வேஸ்ட் ஆகும். பாத்துக்கலாம் நீ. சித்தப்பா, பஃபே சாப்பிடணும். போலாம்ப்பா. அடியே, குடும்பத்தை கடனாளியாக்க நீ ஒருத்தி போதும்டி. வீட்டுக்கு வா, இருக்கு உனக்கு. அண்ணி, குழந்தை ஆசைப்பட்டதை செய்யலன்னா எப்படி? யாருக்காக சம்பாதிக்கிறோம்? நம்ம வீட்டு இளவரசிக்கு தராம எதுக்கு அந்த பணம்? சுவாதி பொய்யாக கோபப்பட்டாலும் உள்ளே பெருமிதம் பொங்கி வழிந்தது. ஒரே குழந்தை, குடும்ப வாரிசு, பெற்றவர்களை விட அதிக பாசம் வைத்திருக்கும் பாட்டியும் சித்தப்பாவும். கண்கள் கலங்கின. என்னம்மா, காரம் அதிகமா? இல்லம்மா. சுவாதி, உணர்ச்சி வசப்பட்டுட்டியா? ஆமாங்க, பூஜா குடுத்து வச்சவ. எப்படிப்பட்ட உறவுகள் அவளுக்கு கிடைச்சிருக்கு. அண்ணி, நாங்க தான் குடுத்து வச்சவங்க. நீ என்னடா சொல்ற? வாழ வந்தது முதல்ல எங்களை பெத்த பிள்ளைங்களா நீங்க தாங்கி பிடிக்கலையா? உங்களுக்குன்னு எதையுமே கேட்டதில்ல, எதுக்கும் ஆசைப்பட்டதில்ல. எல்லாத்தையும் எங்க 2 பேருக்கு தானே செய்ய நினைச்சீங்க. குடும்பம் தவிர வேற எந்த நினைப்பும் இல்லாத நீங்க கிடைக்க நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கோம். போடா, எதுக்கு பெரிய பேச்சு பேசுற? இப்போ நீ தான் எனக்கு மூத்த பிள்ளை. சரி சரி, உணர்ச்சி கடல்ல அப்புறமா மூழ்கலாம். இப்ப சாப்பாட்டை ஒரு கட்டு கட்டுங்க. ஐஸ்கிரீம் வரை குழந்தை எதையும் விடவில்லை. 2000 கடந்து பில் வந்தது. அண்ணி, டெபிட் கார்டை கொடுங்க. பேகை திறந்து சுவாதி எடுத்து தந்தாள். வயிறு எரியுது. 1 மாச பால், காய்கறிக்கான பணம் ஒரே நாள்ல போகுது. சுவாதி, நாம மூக்கு முட்டை சாப்பிட்டதுக்கு தான் தரோம். வீட்டுல சமைச்சா 10 நாள் தாங்கும். இதெல்லாம் உனக்கு சமைக்கவே தெரியாது. குழந்தை சொல்ல பிரசாத் வாய் விட்டு சிரித்தான். ஏண்டா, அவ கிண்டல் அடிக்கிறா, நீ சிரிக்கிறியா? நானும் புத்தகம் வாங்கி படிச்சு இதை விட பிரமாதமா செய்யறேன் பாரு. கிழிச்ச. என்னங்க நீங்களுமா? அப்பா, போன வாரம் மழை தண்ணி மாதிரி அம்மா எதையோ கொடுத்தாங்க. அது என்ன தெரியுமா? சூப்பாம். அதை விட புலாவ் பண்ணிருக்கேன்னு ஒரு நாள் எதையோ தந்தாளே. போதும்டா, அவளை நீ யாராவது குறை சொன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். அவ வைக்கிற தக்காளி ரசத்துக்கும் கத்திரிக்காய் குழம்புக்கும் ஈடு உண்டா? அந்த மாதிரி ருசியா எந்த ஹோட்டல்ல செய்யறாங்க? பாட்டி, நீ சொல்ற ஐட்டங்கள் எல்லாம் எங்க வயசுல யாரும் இப்ப சாப்பிட்றதே இல்லை. சும்மா இருடி. வீட்டு சாப்பாட்டோட அருமை உங்களுக்கு எல்லாம் தெரியாது. அரட்டை அடித்தபடி வெளியே வரும்போது இரவு 10:30 மணி. குளிர்ந்த காற்று வீசி மழை வருவது போல தெரிந்தது. புயல் அறிகுறி வேறு. வெளியில் மட்டுமல்ல, வீட்டிலும் தான். அது நவராத்திரி காலம். அந்த வீட்டில் கொலு வைக்கும் பழக்கம் உண்டு. எளிமையாகத்தான் இருக்கும். ஆனால் நிறைய பெண்களை அழைத்து தாம்பூலம் தந்து நவராத்திரி பூஜையை நன்றாக நடத்துவாள் சுவாதி. அதற்கு செலவழிக்க தயங்க மாட்டாள். அதற்கான ஏற்பாடுகளை தொடங்கிவிட்டாள். அவளது அத்தை பெண் முதல் நாளே வந்து விட்டாள். புது பொம்மைகள் வாங்கினியா? இல்லடி, ஏற்கனவே நிறைய இருக்கு, இட பற்றாக்குறையும் இருக்கு, அதான் வாங்கல. சரி, முக்கியமான விஷயம் பேசணும். பிரசாதுக்கு என்ன வயசாகுது? 28. ஏன் கல்யாணம் பண்றதா உத்தேசமா இல்லையா? பல்ல உடைப்பேன். ஜோசியரை பார்த்து எப்போ பேசியாச்சு. அவனுக்கு கேது தசை முடிய போகுது. இந்த மாச கடைசியில சுக்கிர தசை ஆரம்பம். அப்பதான் குரு பலனும் வருது. அனுஷ நட்சத்திரம். கொடி கட்டி பறப்பான். மாச கடைசியில தான் ஜாதகத்தை எடுக்க போறோம். சாரதா சிரித்தபடி வந்தாள். என் மருமக சுவாதியே ஜோசியர் தான். அவளுக்கு எல்லாமே தெரியும். பிரசாத பெத்தது மட்டும்தான் நான். அவன் மேல அதிக அக்கறை உள்ளவதான் இவ. அவனுக்கும் அம்மாவை விட அண்ணி மேலதான் அதிக நம்பிக்கை. சுவாதி முகத்தில் லேசான கர்வம். சரி நடத்து. இது நாள் வரைக்கும் நீதான் மகாராணி. இன்னொருத்தி வந்தப்புறம் தான் தெரியும் சங்கதி. சுவாதி முகம் படக்கன மாறியது. என்ன தெரியும்? எப்போ நீயே ஆட்சியில இருக்க முடியுமா? அடுத்த வந்துட்டா அவளும் இந்த குடும்பத்துக்கு ஒரு முக்கிய அங்கம் தானே. இவளுக்கு சுவாதி மேல் கொஞ்சம் கடுப்பு உண்டு. தன் கையில் குடும்ப பொறுப்பு இல்லாத பொறாமை. ஏம்மா அப்படி சொல்ற? எங்க சுவாதிக்கு யார் மேலையும் பொறாமை கிடையாது. புகுந்த வீடு நல்லா இருக்கணும்னு அவ படுற பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்ல. ஆம்பளைங்க சம்பாதிக்கலாம். அதை முறைப்படுத்தி சரியா பட்ஜெட் போட்டு நிர்வாகத்தை ஒரு பொம்பளை நல்லபடியா நடத்தினாதான் குடும்பம் விளங்கும். எங்க சுவாதி தனக்குன்னு எதையுமே கேட்க மாட்டா. அவளை மாதிரி ஒரு மருமக யாருக்கும் லேஸ்ல கிடைக்க மாட்டா. நாங்க குடிச்சு வச்சிருக்கோம். அத்தை, இவளுக்கு எதுக்கு நீங்க போய் இவ்வளோ விளக்கம் சொல்றீங்க? அம்மா, தப்பா எடுத்துக்காதீங்க. நாட்டு நடப்ப சொன்னேன். அரசாங்கம் மாறுது, அதிகாரம் மாறுது. ஒருத்தரே தலைமை பொறுப்புல இருந்தா அலுப்பு தட்டாதா? ஒரு மாத்து வந்தா தானே முன்னேற்றம் தெரியும். அவளும் விடவில்லை. அத நாங்க பாத்துக்கிறோம். டிஃபன் சாப்பிடுறியா? வேண்டாம், வேலை இருக்கு, நான் புறப்படுறேன். அவள் புறப்பட்டு விட்டாள். சுவாதி, இனிமே இவளை உள்ள விடாத. குடும்பத்துல குண்டு வைக்க இது மாதிரி 4 பேர் போதும். விடுங்க அத்தை. இன்னைக்கு சாயங்காலம் ஜோசியரை மறுபடியும் போய் பார்க்கணும். விஜயதசமி அன்னைக்கு அவனுக்கு தசை மாறுது. நல்ல நாள். அன்னைக்கே ஜாதகத்தை வாங்கிடலாம். பிரசாத் ஜாதகம் அவர்கிட்ட இருக்கு.
பொன் ஜாதகங்களை அவர் தேர்ந்தெடுத்து வச்சா விஜயதசமியில பொருத்தம் பார்த்துடலாம். என்ன சொல்றீங்க? உனக்கு தெரியாததா? நீ என்ன சொன்னாலும் மறுப்பு இல்ல, செய்யுமா. எல்லாம் நல்லா அமைஞ்சா ஏப்ரல் மாசத்துக்குள்ள கல்யாணத்தை முடிச்சிடணும். நடக்கட்டும்மா. அன்று மாலை ஜோசியரிடம் போனாள் சுவாதி. அவர் பணத்துக்கு ஆசைப்படாத நியாயமான ஆள். வருமானத்துக்காக இதை செய்யல. உத்தியோகத்துல நல்ல சம்பளம் உள்ளவர். மிகவும் நெருங்கியவர்களுக்கு மட்டும்தான் பலன் கணித்து சொல்லுவார். சரியாக இருக்கும். அவரை சந்தித்தாள். விஷயத்தை சொன்னாள். நிறைய பெண் ஜாதகங்கள் வருதுமா. ஆனா இவன் ஜாதகத்தை விஜயதசமி அன்னைக்கு எடுத்தா போதும். சரிங்க. தசாபுத்தி மாறக்கூடிய காரணத்தால அன்னைக்கு எடுத்தா எல்லாம் முறையா இருக்கும். இவரோட அதான் என் வீட்டுக்காரர் ஜாதகத்தையும் கொண்டு வந்திருக்கேன். ஏதாவது பிரச்சனை இருக்கா? எதுவும் இல்ல, குடும்பம் சீராத்தான் போயிட்டு இருக்கு. அப்புறம் எதுக்குமா ஜாதகம் பாக்குற? அப்படி இல்ல, மனசுல குழப்பமும் குறையும் இருந்தா தான் பாக்கணுமா? 7 வயசுல பெண் குழந்தை, அவளை நல்ல விதமா ஆளாக்கணும். அவரோட பதவி உயர்வு, வளர்ச்சி, எதிர்காலம் எல்லாம் நல்லா இருந்தா தானே அவ நல்லா இருப்பா. அதை தெரிஞ்சுக்கிறது தப்பில்லையே. சரிம்மா, கொடுத்துட்டு போ. இப்ப நேரம் ஆயிடுச்சு. விளக்கு வச்ச அப்புறம் பொதுவா சூரிய அஸ்தமனம் ஆயிட்டா நான் ஜாதகம் பார்க்க மாட்டேன். சரி, நாளைக்கு வரட்டுமா? நான் வெளியூருக்கு போறேன். சீரடி, பண்டரிபுரம் எல்லாம் போயிட்டு அங்கிருந்து அலகாபாத், காசின்னு ஒரு ஆன்மீக சுற்றுலா முடிச்சுட்டு நவராத்திரி சமயம் தான் வருவேன். நீ விஜயதசமிக்கே வாமா. ஆட்டம். வணங்கி விட்டு புறப்பட்டாள். மனதுக்குள் என்றைக்கும் இல்லாத தவிப்பு ஊடுருவி கிடந்தது. ஒரு வாரமாகவே என்னவோ சொல்ல தெரியாத ஒரு உறுத்தல் குடைய தொடங்கி இருந்தது. காரணம் புரியவில்லை. வீட்டில் எல்லாமே சீராகத்தான் இருக்கு. எந்த ஒரு தடங்களும் இல்லை. அப்புறம் ஏன் இந்த பிரச்சனை? புரியவில்லை. வீடு திரும்பி விட்டால் இரவு உணவு தயாரானது. ஆண்களும் வந்து விட்டார்கள். அண்ணி, எனக்கு பொடி ஊத்தப்பம், காரமா கொத்தமல்லி சட்னி. சரிப்பா. அண்ணி, உங்க முகம் தெளிவா இல்லையே, சிரிப்பு மிஸ்ஸிங். ஆமாண்டா, 3 நாளாவே அப்படித்தான் இருக்கிறா. ஹரி சொல்ல அருகில் வந்தாள் சாரதா. என்னம்மா சுவாதி, உடம்புக்கு முடியலையா? அப்படி எதுவும் இல்ல அத்தை. அண்ணி, வீட்டு வேலைகளை செஞ்சு அழுத்து போச்சா? சேச்ச, வீட்டு வேலைகள் எப்பவுமே எனக்கு பிடிக்கும்ல. நாங்க 2 பேரும் ஒரு வாரம் லீவ் போடுறோம். எங்கேயாவது வெளியூருக்கு போலாமா குடும்பத்தோட? வாய்ப்பே இல்ல. நவராத்திரி நெருங்குது, வீட்டை பூட்டக்கூடாது. வெளியூருக்கு 5 பேரும் போனா செலவு எகிரும். எதுக்கு? கணவன் அருகில் வந்தான். இந்த பாரு சுவாதி, எப்பவும் பட்ஜெட்லயே இருக்காத. நாம வாழத்தான் பிறந்திருக்கோம். வாழ்க்கையை அனுபவிக்கணும். வயசு தாண்டிட்டா கஷ்டம். குழந்தைக்கும் நாம எங்கேயாவது கூட்டு போனாதான் உண்டு. எதுக்கு சம்பாதிக்கிறோம்? எப்பவும் இறுக்கமா இருந்தா சலிப்பு வந்துடும். சரிங்க, இன்னைக்கு கடன் இல்லாத வாழ்க்கை வாழறோம். நிம்மதியா இருக்கு. ஆசை எப்பவுமே ஆபத்து. இந்த ஆசைகள் தப்பு இல்ல அண்ணி. மனுஷ வாழ்க்கைக்கு எல்லாமே வேணும். இரவு உணவு முடிந்தது. படுக்க 10:30 மணியாகிவிட போன் ஒலித்தது. ஹரி எடுத்தான். எதிர்முனையில் சுவாதியின் தம்பி. அத்தான், அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக். ஆஸ்பத்திரிக்கு போயிட்டே இருக்கோம். ஐயோ, எந்த ஆஸ்பத்திரிடா? இப்பவே நாங்க வரோம். அவன் விவரத்தை சொல்ல சுவாதி பெரிதாக அழத் தொடங்கி விட்டாள். அதான் சுவாதி சரியா இல்ல, உள்ளுணர்வு சொல்லி இருக்கு. அம்மா, நீ குழந்தைய பாத்துக்கோ. அண்ணன் பைக் எடுப்போம். நாம 3 பேரும் போலாம். ஹரி, சுவாதி, பிரசாத் புறப்பட்டார்கள். 11 மணிக்கு ஆஸ்பத்திரியை அடைந்தார்கள். அவரை அவசர சிகிச்சை பிரிவுக்குள் கொண்டு போயிருந்தார்கள். தம்பிகள் தவிப்பில் இருக்க, என்னடா ஆச்சு? நல்லா தான் இருந்தாருக்கா. கடையை பூட்டுற நேரம் திடீர்னு தலை சுத்துதுன்னு சொன்னாரு. உடனே நெஞ்சு வலிக்குதுன்னு கத்துனாரு. கண்கள் சொருகி மயங்கிட்டாரு. வீட்டுக்கு கூட போல, நேரா இங்க வரோம். 1 மணி நேரம் கழித்து டாக்டர் வெளியே வந்தார். பெரிய அட்டாக் தான், இப்ப எதுவும் சொல்ல முடியாது, விடியட்டும், அப்புறமா என்ன செய்யணும்னு பார்க்கலாம். முதலுதவி நடக்குது, பொறுங்க. பரிதவித்தாள் சுவாதி. அம்மாவையும் இழந்து அந்த ஸ்தானத்தில் இருந்து 3 பிள்ளைகளையும் ஆளாக்கியவர். ஒரு குறை கூட வைத்ததில்லை. உழைப்பாளி. குடும்பத்துக்காக எந்த ஒரு கஷ்டத்தையும் தாங்குவார். அப்படி ஒரு பாசம். எத்தனை சிறப்பாக கல்யாணம், சீமந்தம், பிள்ளை பேரு என சுவாதிக்கு ஒரு குறை கூட வைக்கவில்லையே. தம்பிகளோடு சேர்ந்து கலங்கினாள். அப்பாவுக்கு நீ ஓய்வு கொடுக்கணும்டா. அந்த வீட்டுல ஒரு பொண்ணு இல்லாத பெரிய குறை. இளங்கோ, உனக்கும் வயசு 30 கடந்தாச்சு. உடனே கல்யாணத்தை நடத்தணும். அப்பாவுக்கும் ஓய்வு கொடுக்கணும். சரிக்கா. மாமா டிஸ்சார்ஜ் ஆனதும் 1 மாசம் நம்ம வீட்டுல கொண்டு வச்சுக்கலாம் சுவாதி. ஆமா அண்ணி, மாமா உங்க பராமரிப்புல இருந்தா சந்தோஷப்படுவாரு. பிரசாத் தனியாக வந்தான். அண்ணி, ஆஸ்பத்திரி செலவுகளை முழுசா நாம ஏத்துக்கலாம். பெத்த பொண்ணுக்கும் கடமை இருக்கு. சர்ஜரி அது இதுன்னு போனா என்ன ஆகுமோ? அப்பாவால தாங்கிக்க முடியுமா? பலவிதமாக விவாதங்கள் போனது. விடிய விடிய வெளியில் உட்கார்ந்து இருந்தார்கள் 5 பேரும். காலை 7 மணிக்கு ஒரு பரபரப்பு உண்டானது. டாக்டர் உள்ளே ஓடினார். அடுத்த 10 நிமிடங்களில் வெளிப்பட்டார். மன்னிச்சிருங்க, அவரை காப்பாற்ற முடியல, இப்பதான் உயிர் பிரிஞ்சுது. 3 பேரும் கதறி விட்டார்கள். பிறகு என்ன?
வீட்டுக்கு உடலை எடுத்து வந்து முறைப்படி அஞ்சலி செலுத்தி சடங்குகள் முடித்து அன்று மாலையே அவரது மூத்த மகன் இளங்கோ கொள்ளி வைத்து விட்டான். ஹரி குடும்பமும் மொத்தமும் இங்கேதான் இருந்தது. உறவுக்காரர்கள் சூழ்ந்து கொண்டார்கள். மகளை நல்லபடியா வாழ வச்சுட்டாரு, மருமகளை பார்க்கத்தான் கொடுத்து வைக்கல. இரண்டாவது மகன் ராஜப்பா மறுநாளே மளிகை கடையை திறந்து விட்டான். வாடிக்கையாளர்களை இழந்து விடக்கூடாது அல்லவா? இதை சொன்னதும் சுவாதிதான். என்னங்க, நீங்களும் பிரசாதும் டியூட்டில ஜாயின் பண்ணுங்க. 16 நாள் லீவை வீணாக்க கூடாது. காரியங்கள் பண்ணும்போது லீவ் எடுத்துக்கலாம். குழந்தை ஸ்கூலுக்கு போட்டோம், நானும் அத்தையும் மற்ற காரியங்களை பாத்துக்கிறோம். சாரதாவும் மருமகளுடன் இருந்தாள். உறவுக்காரர்கள் புறப்பட்டு விட்டார்கள். சுவாதி ரொம்பவும் பிராக்டிக்கலாக இருந்தது உறவுக்காரர்களுக்கு பிடிக்கவில்லை. பெத்த அப்பன் ஆளாக்குன மனுஷன் போயாச்சு, அவருக்காக 2 வாரம் கடையை மூடல என்ன? மாப்பிள்ள லீவ் போட்டாதான் என்ன? இவளோட தடாலடி தர்பாரு எப்பவுமே குறையாது. கடுப்பாகி விட்டாள் சுவாதி. புகுந்த வீட்டு மனிதர்களாக இருந்தால் இப்படி பதில் பேச மாட்டாள். பிறந்த வீடு தானே. இந்த பாருங்க, எங்க அப்பா மேல என்னை விட பாசம் வச்சவங்க யாருமே இல்ல. ஒருத்தர் போயிட்டா மத்தவங்களும் உடன்கட்டையா ஏற முடியும்? எந்த காலத்துல இருக்கீங்க? 3 வாரம் மளிகை கடையை பூட்டி போட்டா அப்புறம் யாருமே சரியா வர மாட்டாங்க. அப்பா போன அப்புறம் தம்பிங்க காவியை கட்டிட்டு இமயமலைக்கா போக முடியும்? வாழ வேண்டாமா? விடு சுவாதி, பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. இல்ல அத்தை, வாழ்ற காலத்துல அப்பா கஷ்டப்பட்டப்போ யாரும் ஏன்னு கேட்கல. இப்ப பாசம் பொத்துக்கிட்டு வருது. எல்லாம் நடிப்பு. யதார்த்தமா வாழணும். வேஷம் போடுறவங்க தான் இங்க அதிகம். 16 நாள் காரியங்களும் முடிந்தன. ஒரு மகளுக்கு உண்டான செலவை சுவாதி தந்து விட்டாள். சரி இளங்கோ, நாளைக்கு நானும் அத்தையும் புறப்படுறோம். சுவாதி, 2 பசங்க தனியா எப்படி இருப்பாங்க? வேற வழி இல்லையா அத்தை, இருந்துதானே ஆகணும். அப்பா தான் சமையல் வேலை எல்லாம். ராஜப்பா கூட மாட செய்வான். இளங்கோவுக்கு சீக்கிரம் வரன் பார்க்கணும். நம்ம வீட்டுல இருந்தே தினமும் சாப்பாடு அனுப்பு சுவாதி. யாரு கொண்டு போய் கொடுக்கறது? வந்து வாங்கிக்க அவங்களுக்கும் நேரம் இருக்காது. சமாளிச்சுக்கிட்டோம். ஆமா அத்தை, அக்கா சொல்றதுதான் நியாயம். வார கடைசியில நான் வந்து ஏதாவது செஞ்சு தரேன்டா. நீங்க வழக்கமான மளிகை கடைய இல்லாம டிபார்ட்மெண்டல் ஸ்டோரா மாத்த பார்க்கணும். இடம் பத்தாதுக்கா, யோசிங்க, ஏதாவது செய்யலாம். மறுநாளே புறப்பட்டு வந்து விட்டார்கள். நம்ம வீட்டுல இந்த முறை கொலு வைக்க வேண்டாம் ஹரி சொல்ல, இல்லைங்க, நிறுத்தக்கூடாது. என்ன பேசுற நீ? உங்க அப்பா காலம் ஆயிட்டாரு, எப்படி பண்டிகை கொண்டாடலாம்? இல்லைங்க, நம்ம வம்சம் வேற. நான் இங்க வாழ வந்தவ. இந்த வீட்டுல ஒரு துக்கம் நிகழ்ந்தா செய்யக்கூடாது. எங்க வீட்டுல நடந்ததுக்கு இங்க குறை வைக்க கூடாது. உங்க அப்பா இந்த வீட்டுல ஒருத்தர் இல்லையா? உன் துக்கம் ஏன் துக்கம் இல்லையா? நான் ஒத்துக்கிறேன். இந்த வம்சத்துக்கு பெண் குழந்தை நம்ம பூஜா. பிரசாதுக்கு கல்யாணம் நடத்தணும். இங்க துக்கம் அனுஷ்டிக்க வேண்டாம். நீங்களும் மனசளவுல அதை நினைச்சா போதும். பிராக்டிக்கலா பாருங்க. பிரமித்தான் ஹரி. என்னம்மா இது? அவ சொல்றது எதுலையும் தப்பு இல்ல. பாவம், மத்த பெண்கள் மாதிரி எந்த ஆர்ப்பாட்டமும் இல்ல. எத்தனை யதார்த்தமா இருக்கிறா. அழுது வடியல, ரகல இல்ல. மனசுக்குள்ள எல்லா சங்கடங்களையும் பூட்டி வச்சு கடமையே கண்ணா நினைச்சு வாழ்றவடா. அப்படி எந்திரத்தனமா வாழ வேண்டிய அவசியம் என்ன? நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையும் குடும்பத்துல பங்கு போட்டுக்கிட்டா தான் மனசும் உடம்பும் தெளிவா இருக்கும். யாரு பண்டிகை வேணும்னு அழுதாங்க? பூஜா குழந்தை, அவ கேட்டதை மட்டும் கொடுத்துட்டு வாழ்ந்தா போதாதா? விடுடா, அவளால எப்பவும் நல்லதுதான் நடக்குது. ஹரிக்கு மனைவி என்றால் உயிர். ஆனால் நிறைய மாற்று கருத்துக்கள் உண்டு. வாழ்க்கையில சுகமோ துக்கமோ அதன் போக்கில் விட்டு பிடிக்க வேண்டும் என்பான். ரொம்பவும் வருத்தி கொள்வது பிடிக்காது. நாளையை பற்றி ரொம்ப யோசித்து இன்றைய சந்தோஷங்களை இழப்பதில் ஹரிக்கு உடன்பாடு இல்லை. நேற்று வரை மளிகை கடையில் சுறுசுறுப்பாக செயல்பட்ட மாமா இன்று இல்லை. யாராவது இதை எதிர்பார்த்தார்களா? இருக்கும் போதே ஓரளவுக்கு அனுபவித்து விட வேண்டும். திட்டமிடுதல் முக்கியம்தான், தப்பில்லை. அதற்காக 7 வயது பூஜாவின் எதிர்காலத்தை ஆர்வக் கோளாறில் அசை போட்டு கல்லூரி படிப்பையும் கல்யாணத்தையும் இப்போதே யோசிப்பது சிறுபிள்ளைத்தனம். வாழ்க்கையும் ஆயுளும் மரணமும் நம் கையில் இல்லை. எப்போது வேண்டுமானாலும் எதுவும் புரளக்கூடும். இருக்கும்போது அனுபவிப்பதில் என்ன தவறு? இதை சுவாதியிடம் பேசினால் கடுமையாக எதிர்ப்பாள். சந்தோஷம் தப்பில்ல, அதுக்கு நான் எதிரியும் கிடையாது. ஆனா அதுல மனசு எல்லை மீறி லயிச்சா கடமை மறந்து போகும், உழைக்க தோணாது, பொறுப்புகள் விடுபடும், சோம்பேறித்தனம் நம்மளை கட்டி போடும். வாரத்துல 6 நாள் உத்தியோகம், 1 நாள் தான் லீவு. எதுக்கு? ரிலாக்ஸ் பண்ண, உழைப்போட அருமையை உணர. இதுவே உள்டாகி 1 நாள் உழைப்பு 6 நாள் ஓய்வுன்னா வீடும் நாடும் உருப்பிடுமா? உல்லாசம் மிதமிஞ்சுனா சந்தோஷம் நிலைக்குமா? கேள்வி மேல் கேள்வி கேட்டு பிரசங்கமே செய்து விடுவாள். பேச்சில் அவளை ஜெயிக்க முடியாது. குடும்பம் சந்தோஷமாக இருந்தாலும் ஹரி, பிரசாத், பூஜா 3 பேரும் இராணுவ முகாமில் இருப்பதை போன்ற இறுக்கத்தையே சதா நேரமும் உணர்ந்தார்கள். மூச்சு திணறுவது போல ஒரு சங்கடம். வெளிக்காற்றை நிறைய சுவாசிக்கும் தாகம். அந்த ஆசை நிறைவேறும் நாள் நெருங்கிவிட்டது.
வழக்கம் போலவே நவராத்திரி, வீட்டில் கொலு. அக்கம் பக்கத்தினர் கூடிவிட்டார்கள் தாம்பூலம் வாங்க. அப்பா செத்து முழுசா 1 மாசம் ஆகல, அதுக்குள்ள பூஜை. இவளை எதுல சேர்த்துக்கிறது? காது படவே கடுமையாக விமர்சித்தார்கள். சுவாதி கொஞ்சமும் பொருட்படுத்தவே இல்லை. அண்ணி, எங்க ஆபீஸ்ல உள்ளவங்களும் நம்ம வீட்டு கொலுவை பார்க்க ஆசைப்படுறாங்க. கூட்டிட்டு வாயேன் பிரசாத். அவங்களுக்கு ஸ்பெஷல் மரியாதை ஏதாவது செய்யணுமா? அப்படி எதுவும் வேண்டாம் அண்ணி, நான் gift வாங்கி வைக்கிறேன். அந்த ஞாயிறு பிரசாதுடன் ஆண்களும் பெண்களுமாக 8 பேர் வந்திருந்தார்கள். சுவாதி வரவேற்றால். வீட்டில் எல்லோரும் இருந்தார்கள். அண்ணி, பேங்க் ஆபீசர் தீபா வருவாங்க, அவங்களும் என் சிநேகிதி தான். சொல்லும் போதே வாசலில் கார் வந்து நின்றது. பிரசாத் ஓடினான். தீபா தான் ஒட்டி கொண்டு வந்திருந்தாள். பட்டுச்சேலை கட்டி இருந்தாள். தூக்க முடியாமல் 2 கைகளிலும் 4 பைகள். பிரசாத், உங்க அம்மா அண்ணிய எனக்கு அறிமுகப்படுத்துங்க. இருவரையும் அறிமுகப்படுத்தினான். மறுகணம் அவன் தாயார் காலில் தீபா விழுந்தாள். ஏராளமான பழங்கள், இனிப்பு, ட்ரை ஃப்ரூட்ஸ், குழந்தைக்கு பிஸ்கெட், சாக்லேட் என குட்டி சூப்பர் மார்க்கெட்டே உள்ளே வந்து விட்டது. அத்தனை பேரும் மிரண்டார்கள். ஹரியிடம் கலகலப்பாக பேசினாள் தீபா. பூஜாவை அணைத்து கொஞ்சினாள். அவள் வந்த பிறகு அந்த இடமே ஏக கலகலப்பாகி விட்டது. எல்லோருக்கும் சுண்டல், ஸ்நாக்ஸ், காஃபி என தந்தாள் சுவாதி. சுண்டல் ரொம்ப நல்லா இருக்கு, இன்னும் கொடுங்க. தீபா கேட்டு வாங்கி சாப்பிட்டாள். உங்களை பத்தி தான் பிரசாத் எப்பவும் பேசுவாரு. எனக்கு கொலுவை பாக்குறத விட உங்களை பார்க்கத்தான் ஆசை. அவள் சொல்ல சுவாதி வெட்கத்துடன் சிரித்தாள். 1 மணி நேரம் இருந்த பிறகு வந்தவர்கள் அனைவரும் புறப்பட்டார்கள். சுவாதி தீபாவை வாசல் வரை வந்து வழி அனுப்பினாள். எங்க வீட்லயும் கொலு வச்சிருக்கோம் பிரசாத், எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. எப்ப வரீங்க? அண்ணி, எப்ப வசதிப்படும்? சரஸ்வதி பூஜைக்கு வரலாமா? சாப்பிடவே வாங்க, லஞ்ச் ஏற்பாடு பண்றேன். இல்லீங்க, இங்க எங்க பூஜை இருக்கு, சாயங்காலம் வரோம். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. அப்பா அம்மா இருக்காங்களா? அம்மா இல்ல, அப்பா மட்டும் இருக்கிறாரு. என்ன போலத்தான். ஆனா இப்ப அப்பாவும் இல்ல. கூட பிறந்தவங்க? நான் ஒரே பொண்ணுங்க. சாரி. சரி, பேங்க்ல ஆபீசரா இருந்துட்டு கொலு எல்லாம் வைக்க நேரம் இருக்குதா? உதவிக்கு ஆள் இருக்கு, நம்ம சொன்னபடி செய்வாங்க. அவசியம் வாங்கக்கா. என்ன தீபான்னு பேர் சொல்லியே நீங்க கூப்பிடலாம். வரேன் ஆண்டி. புறப்பட்டு போய்விட்டாள். அவள் வாங்கி வந்த பொருட்களே 5000 ரூபாய்க்கு மேல் இருக்கும். ஒரு சேலை வச்சு கொடுத்துருக்கலாமோ? சுவாதி கேட்க, நீ யாரம்மா கேட்கணும்? ஏண்டா பிரசாத், தீபா பெரிய எடுத்து பொண்ணா? ஆமா, அவ ஹீரோயின், இன்னும் ஹீரோ வரல. ஹரி கிண்டல் அடிக்க, ஆமா நீ, இவங்க அப்பா கங்காதரன் பெரிய பிசினஸ் மேக்னெட். தனியா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி நடத்துறாரு. நகர மையத்துல ஜவுளி கடை, பாத்திர கடை இருக்கு. பல கோடிக்கு அதிபதி. அப்படியா? அப்புறம் ஏன் இவ வேலைக்கு போகணும்? தான் காலில் நிக்க விருப்பம். MBA படிப்பு, பேங்க்ல நல்ல சம்பளம். எங்க ஆபீஸ் டிரான்சாக்சன் முழுக்க இவங்க பேங்க்ல தான். நான் டீலிங் ஆபீசர், அதான் பழக்கம். என்னை பத்தி இவகிட்ட நீ பேசுற அளவுக்கு நெருக்கமா? குடும்பம் பத்தி பேச்சு வந்தப்போ உங்களை சொன்னேன். என்னை பத்தி சொல்ல என்னடா இருக்கு? எங்க அண்ணிய பத்தி சொல்ல நிறைய இருக்கு. அவளே பார்க்க ஓடி வந்திருக்கானா பாருங்க. பிரசாத், தீபாட்ட சொல்லி சுவாதிக்கு பேங்க்ல வேலை போட்டு தர சொல்லு. பார்க்கலாம். ஏன் முடியாதா? நானும் பிகாம் படிச்சிருக்கேன். சரி, சரஸ்வதி பூஜைக்கு அவங்க வீட்டுக்கு போவோம். நீங்க 4 பேரும் போயிட்டு வாங்க, நான் இங்க இருக்கேன். அம்மா, நீயும் வாயேன். எதுக்குடா? சுமங்கலியா சுவாதி போய் தாம்பூலம் வாங்கிக்கட்டும். சுவாதி, எனக்கு வேலை இருக்கு, நீயும் பிரசாதும் போயிட்டு வந்துருங்க. அப்பா, நானும் குழந்தை குரல் கொடுக்க, போயிட்டு வாடா. சாப்பாடு முடிந்து படுத்து விட்டார்கள். சுவாதியின் கண்களில் தீபா நின்றாள். என்னங்க, கோடீஸ்வரி, ஆனா வேலைக்கு போறா. கொஞ்சம் கூட கர்வப்படாம எப்படி பழகுறா பாருங்க. அழகாவும் இருக்கா. என் கண்ணிலேயே நிக்கிறா. உன்னை புகழ்ந்து பேசினதால உருகிட்டியா? அப்படி இல்லைங்க. ஒன்னும் இல்லாத பிறவிங்க கூத்தாடுற காலத்துல எல்லாம் இருந்தோம் இப்படி ஒரு பொண்ணா? அவகிட்ட என்ன இல்ல? நிறகுடம் தழும்பாது. பணத்துல பிறந்தவளுக்கு அதிக ஆரவாரம் இருக்காது. இல்லீங்க, பணம் அதிகமானா திமிரு கூடும். இல்ல சுவாதி, எல்லாருக்கும் இது பொருந்தாது. மனச சமநிலையா வச்சுக்கிட்டா அலட்டலும் ஆர்ப்பாட்டமும் இருக்காது. வளர்ப்பு அப்படி. அது உண்மைதான். சரி, அவ பேச்ச விடு, என்னையும் கொஞ்சம் கவனிய. நல்லா சாப்பிட்டீங்களே, அப்புறம் என்ன? வயிறு நிரம்பினா போதுமா? கொஞ்ச நாளா பட்டினி போட்டுக்கிட்டே வர. குழந்தை உறங்கி விட்டது. பூஜாவை அம்மா பக்கத்துல படுக்க வச்சுட்டு வரேன். உஷ், இது நவராத்திரி காலம். தினமும் விரதம் இருந்து 9 நாளும் பூஜை பண்றேன். எதுவும் கூடாது. நான் சாமியார் இல்லடி. தெரியும், இப்போதைக்கு கொஞ்சம் அடங்குங்க. பூஜாவுக்கு 7 வயசு முடிஞ்சாச்சு. இதுவே ரொம்ப லேட்டு. எதுக்கு? அடுத்ததுக்கு? அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. ஒண்ணுக்கே பட்ஜெட் எகுறுது. அடுத்தடுத்து வந்தா தாங்காது. போத்திக்கிட்டு படுங்க சாமி. போற பார்த்தா வேற செட்டப் பண்ணும் போல இருக்கு. சீக்கிரம் செய்யுங்க, உள்ள விடும். அடசண்டாளி என்றான். செல்லமாக அவன் நெஞ்சில் குத்திவிட்டு திரும்பி படுத்தாள் சுவாதி. சரஸ்வதி பூஜை நாள். தம்பிகள் இருவரையும் வீட்டுக்கு அழைத்திருந்தாள்.
ராஜப்பா அப்போது கூட கடையை மூடவில்லை. சாரிக்கா, என்னால வர முடியல. புரியுதுடா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. நாளைக்கு விஜயதசமி, நான் ஜோசியர்கிட்ட போவேன். அப்போ இளங்கோ ஜாதகத்தை பார்த்து அடுத்தது பத்தி பேச போறேன். அப்பா இறந்து வருஷம் முடிய வேண்டாமா? இல்லடா, சாஸ்திரப்படி மருமக வந்தப்புறம் திதியை கொடுத்தா விசேஷம்னு சொல்லுவாங்க, செஞ்சிடலாம். பூஜை முடிந்து அவர்கள் சாப்பிட்ட பிறகு கடைக்கு போக ஆபீஸுக்கு புறப்பட்டு விட்டான் ஹரி. தீபா போன் செய்தாள் பிரசாத்துக்கு. அக்கா கிட்ட கொடுங்க. அண்ணி, தீபா பேசுறாங்க. வாங்கினாள். சொல்லுங்க தீபா. இங்கெல்லாம் எதுக்கு? எப்பக்கா வரீங்க? இன்னைக்கு நீங்க தான் பிரதான விருந்தாளி. அப்பாவையும் இருக்க சொல்லிட்டேன். அடடா, அவ்வளோ பெரிய மனுஷன் எங்களுக்காக காத்திருக்கிறாரா? 1 மணி நேரத்துல வரோம். சரிக்கா. பிரசாத், புறப்படு. குழந்தைக்கு பட்டுப்பாவாடை கட்டி அலங்கரித்தாள். அவளும் பட்டுச்சேலை கட்டி கொண்டாள். பைக்ல போயிடலாமா அண்ணி? 3 பேர் தானே, போலாம். பழங்கள் இனிப்பு எல்லாம் வாங்கணும். சரி அண்ணி. அத்தை, நாங்க புறப்படுறோம். வழியில் இறங்கி தேவையானதை வாங்கி கொண்டாள். நானும் தீபா வீட்டுக்கு போனதே இல்ல. பேங்க்ல பாக்குறதோட சரி, அவங்க அப்பாவையும் பார்த்ததில்ல. இடத்தை தேடி போய் இறங்க பெரிய கேட் போட்ட பங்களா, உயரமான காம்பவுண்ட் சுவர், வாசலில் கூர்கா. பிரசாத் தகவல் சொல்ல கேட் திறந்தது. 1/2 கிலோமீட்டர் தூரம். அதன் பிறகு பங்களா. உள்ளே 3 கார். ராஜபாளையம், பொமெரேனியன் என 2 நாய்கள். பங்களாவை சுற்றி பூத்து குலுங்கும் பிரம்மாண்ட தோட்டம். சினிமாவில் பார்ப்பதை போல் இருந்தது. விழிகளை மூடவில்லை, அப்படி ஒரு பிரமிப்பு. தீபா வாசலுக்கே வந்து விட்டாள். அக்கா வாங்க. வெல்கம் பிரசாத், வாடா ஸ்வீட் செல்லக்குட்டி. உள்ளே அழைத்து போனாள். வாங்கம்மா. பைஜாமா ஜிப்பாவுடன், முழுவதும் நரைத்த தலை, மீசையுடன், 6 அடி உயரத்துக்கு கம்பீரமான கங்காதரன். எங்க அப்பா, அவள் சொல்ல கை கூப்பினார்கள் பிரசாதும் சுவாதியும். உட்காருங்க. உங்க வீட்டுக்கு வந்தது முதல் உங்களை பத்தியே பேசிட்டு இருக்கா என் பொண்ணு. ஐயோ, அந்த அளவுக்கு நான் என்ன பண்ணேன்? அம்மாடி, அவ மனசுக்கு பிடிச்சிட்டா விடமாட்டா. பாசத்துக்கு ரொம்ப ஏங்குவா. பிரசாத், உங்க அண்ணனும் அம்மாவும் வரலையா? அவருக்கு ஆபீஸ்ல பூஜை. அத்தை இந்த மாதிரி மங்களமான விஷயங்களுக்கு வர தயங்குவாங்க. தாயே மங்களம்தான். நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு என்ன? அக்கா, வீட்டையும் அப்படியே கொலுவையும் பார்க்கலாம் வாங்க. இவர்களது மொத்த வீட்டை விட ஹால் மட்டுமே 2 மடங்கு. ஏராளமான அறைகள், வண்ண விளக்குகள், ஏசி வசதி, அழகு சொட்டும் பிரம்மாண்டம், நவீனங்களின் ஒட்டுமொத்த வார்ப்பு. கொலு அறைக்குள் நுழைந்தார்கள். பலரக பொம்மைகள், விதம் விதமான தெய்வ திருக்காட்சிகள், கைலாயம் முதல் கன்னியாகுமரி வரை சகலமும். தனித்தனியாக பெயர் எழுதி விளக்கங்கள். இதை தயார் செய்யவே 1 வாரம் ஆகுமே. ஆட்கள் 7 பேர் இதுக்காக வேலை செய்வாங்க. ரசனை உள்ளவங்க. மார்க்கெட்ல புது பொம்மை செட்டு வந்துட்டா உடனே அது இங்க வந்துடும். இது கொலு ரூம். நவராத்திரிக்காக கட்டப்பட்டது. எதை பார்ப்பது, எதை விடுவது என தெரியவில்லை. 2 கண்கள் போதாது. அப்பா உள்ளே வந்தார். தீபாவுக்கு ரசனை அதிகம். சங்கீதம் கத்துக்கிட்டா, வீணை வாசிப்பா, பரதநாட்டியம் ஆடுவா. என்ன பாக்கி? அவ கேட்டு எதையுமே நான் மறுத்ததே இல்ல. ஒரு பாட்டு பாடுமா? வீணையை வைத்துக்கொண்டு அவள் பாட சரஸ்வதியே இறங்கி வந்ததை போல இருந்தது. அம்மா இல்லாத குறை தெரியாம வளர்த்துட்டேன். சரி, குழந்தைக்கு சாப்பிட ஏதாவது கொடுமா? டைனிங் ரூமுக்கு வாங்க. மேஜை முழுக்க உணவு வகைகள். பூஜா, உனக்கு என்ன பிடிக்குமோ சாப்பிடு. எல்லாம் வீட்டுல செஞ்சதுதான். சரி ஆண்டி. எல்லாத்துக்கும் ஆள் இருக்காங்களா தீபா? 3 சமையல்காரங்க இருக்காங்க, சைவ அசைவ சமையலுக்குன்னு. எங்க தீபாவுக்கு எல்லா சமையலும் தெரியும். அப்பா சொல்ல, அதுக்கு என்ன அவசியம்? சுவாதி கேட்டாள். அப்படி இல்லக்கா, பொண்ணா பிறந்தாச்சு, எதுவும் தெரியலன்னு இருக்கக்கூடாது. அதனால ஆர்வப்பட்டு கத்துக்கிட்டேன். 1 நிமிஷம் சும்மா இருக்க மாட்டா. ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கல்யாண ரவிக்கைகள் தைக்கிற கடை ஒன்ன வச்சு கொடுத்துருக்கேன். பிரபல சினிமா நட்சத்திரங்கள் பலரும் இங்கதான் வராங்க. அம்மாடி, எனக்கு காஜல் அகர்வாலை பார்க்கணும் ஆண்டி. அவங்க என் தோழி தான். நான் ஏற்பாடு பண்றேன். பூஜா பிரமிப்பின் உச்சியில் நின்றாள். 2 மணி நேரம் ஓடிவிட்டது. குழந்தை விருப்பம் போல உண்டு மகிழ்ந்தது. பிரசாத், சுவாதி ஓரளவுக்குத்தான் சாப்பிட்டார்கள். நாங்க புறப்படுறோம் தீபா. இந்த சரஸ்வதி பூஜையை வாழ்நாள்ல நான் மறக்க மாட்டேன். நானும் தான்க்கா. இருங்க, தாம்பூலம் தரேன். உள்ளே போய் எடுத்து வந்தாள். சுவாதிக்கு பட்டுச்சேலை, ரவிக்கை. குழந்தைக்கு பட்டுப்பாவாடை, சட்டை, விலை உயர்ந்த துணிகள். எதுக்கு தீபா இதெல்லாம்? அக்கா, பணம் இருக்கிற அகந்தையில நிச்சயமா தரல. அன்பான ஒரு காணிக்க. புதுசா கிடைச்ச பாசத்துக்கு செலுத்துற மரியாதை. பூஜா, நானே அளவெடுத்து உனக்கு தச்சு தரேன். இந்த வெள்ளி கொலுசு உனக்கு தான். காலுக்கு அழகா இருக்கும். மாட்டி விட்டாள். குழந்தைக்கு நிறைய சாக்லேட், பொம்மை, வீட்டுக்கு பலகாரங்கள் என சகலமும் தந்தாள். பிரசாத், நீங்க பைக்ல போங்க. அக்கா அக்காவையும் பூஜாவையும் நான் கார்ல வர சொல்லிடுறேன். வாங்க அக்கா. என்ன நடக்குது என்பதே புரியாமல் சுவாதி அந்தரத்தில் மிதந்தாள். அன்று இரவு தீபா புராணமாக இருந்தது.
குழந்தை தன் பிரமிப்பை கொட்டி தீர்த்தது. அப்பா, எத்தனை பெரிய பங்களா, பெரிய கேட்டு, கொலுல எவ்வளவு பொம்மைங்க, 3 காரு, 2 நாய், சினிமால வர மாதிரி இருக்குப்பா, பெரிய பூந்தோட்டம் வீட்டை சுத்தி. விழிகளை விரித்து பிரமிப்பை வெளிப்படுத்த சுவாதியும் சொல்லிக்கொண்டே போனாள். என் பட்டு புடவையே 20,000 இருக்கும், டிசைனர் பட்டு. அவ பாவாடை சூப்பர், வெள்ளி கொலுசு எப்படி இருக்கு பாருங்க, தீனியும் பழங்களும் கார் டிக்கி முழுக்க. உங்களுக்கும் அத்தைக்கும் பலகாரங்கள் வேற. தீபா சகலகலாவல்லி, அவளுக்கு தெரியாததே இல்ல. அத்தை என்ன ஒரு புத்திசாலி. ஹரி கேட்டுக்கொண்டே இருந்தான். என்னடா பிரசாத், நீ எதுவும் பேசல? எல்லாம் பிரம்மாண்டம் தான் அண்ணன். பெண்களுக்குள்ள பிரமிப்பு நமக்கு இருக்குமா? நல்ல பொண்ணுடா, உனக்கு சிநேகிதி. ஆனா நம்ம குடும்பத்தோட ஒட்டிக்கிறா. இத்தனை நாள் எங்க இருந்தா? தெரியலம்மா, ஆபீஸ் ரீதியா கடந்த 1 வருஷமா அடிக்கடி பாக்குறேன். ஏன் முன்னாலேயே நீ சொல்லல? சொல்ல வேண்டிய அவசியம் வரல. இப்ப கூட நானா கூப்பிடல, அவதான் வரேன்னா. நல்லது. சரி, எனக்கு தூக்கம் வருது, காலையில சீக்கிரமா ஆபீஸ்க்கு போகணும். என்னங்க, நாளைக்கு லீவ் போடுங்க. எதுக்கு? விஜயதசமி ஆச்சே, புது கணக்கு தொடங்குற நாள், லீவ் எல்லாம் போட முடியாது. இல்லைங்க, நம்ம பிரசாதுக்கு தசாபுத்தி நாளைக்கு முதல்ல மாறுது. வரன் தேடணும். அவனோட அடுத்த கட்ட வாழ்க்கைய தீர்மானிக்கிற முதல் நாள். நீ போய் பாரு சுவாதி, இல்லைன்னா அம்மா கூட்டு போ. பிரசாத், நீ வரியா? அண்ணி, இந்த ஜோசிய சங்கதிகள்ல எல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை. நீங்க போயிட்டு வாங்க, இப்ப தூங்கலாம். அவரவர் தன் அறைக்குள் நுழைய குழந்தை உறங்கி விட்டது. சுவாதி உறக்க வராமல் பிரமிப்பு விலகாமல் இருக்க, சுவாதி, என்னங்க, எல்லா சந்திப்புக்குமே ஒரு அர்த்தம் இருக்கும். என்ன சொல்ல வரீங்க? காரணம் இல்லாம உனக்கும் தீபாவுக்கும் இந்த சந்திப்பு நிகழுமா? புரியல. என்ன காரணம்? நம்ம வீட்டுக்கு பல பேர் குழுவுக்கு வராங்க, அதுக்கெல்லாம் காரணம் இருக்கா? எல்லாத்துக்கும் இருக்காது சுவாதி. ஆனா ஒரு பணக்காரி இங்க வந்தது கூட பெருசா எனக்கு தெரியல. உங்களை அழைச்சு இத்தனை மரியாதைகள் எதுக்கு? அவளுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. நாளைக்கு விஜயதசமி, பிரசாதுக்கு தசாபுத்தி மாறுது இல்லையா? ஆமா. நல்லதும் கெட்டதும் மனுஷ வாழ்க்கையில நிகழும் போது முன்னதாவே ஒரு சிக்னல் கிடைக்கும். அத நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. நீங்க பேசுறதுதான் புரியல. நீ என்னை விட புத்திசாலி. எதையும் படக்குன்னு புரிஞ்சுக்கிற ஆற்றல் உனக்கு உண்டு. இப்ப நீ பிரமிப்புல இருக்க, அதனால உன்கிட்ட தெளிவில்ல. நல்லா யோசி, புரியும். குட் நைட். படுத்தான் ஹரி. சுவாதியும் படுத்து விட்டாள். அவன் சொல்வதை அசை போட்டாள். ஒரே ஒரு பதில் தான் கிடைத்தது. சேச்ச, அப்படி என்ன அவசியம்? இவர் நினைக்கிறது அதுன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. மனசு நிராகரித்தது. உறங்க நள்ளிரவு 2 மணி ஆகிவிட்டது. 4:30க்கு அலாரம் ஒலித்தது. எழுந்திருக்க முடியாமல் கண்களை கட்டியது. கஷ்டப்பட்டு எழுந்தாள். குளித்து முடித்தாள். விஜயதசமி பூஜைக்கான ஏற்பாடுகளை மளமளவென கவனிக்க தொடங்கினாள். ஆன்மீக புத்தகங்கள், குழந்தையின் பள்ளிக்கூட பை, வங்கி பாஸ்புக்குகள் என சகலத்தையும் வைத்தாள். சீக்கிரமே பூஜையை முடிக்க ஹரி, பிரசாத், குழந்தை மூவரும் அவசரமாக புறப்பட்டு போனார்கள். மற்ற வேலைகள் நிறைய இருந்தன. எல்லாம் முடித்தாள். அத்தை வாங்க, நாம 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஜோசியரை பார்த்துட்டு வந்துடலாம். நானுமா? நீங்க தான் முக்கியம். பிரசாது உங்க பிள்ளை. அவன் வாழ்க்கையில இன்னைக்கு முக்கியமான மாற்றம் நிகழக்கூடிய நாள். அம்மா இல்லாம எப்படி? சரிம்மா, நீ எதை நினைச்சாலும் அது சரியாத்தான் இருக்கும். போலாம். கோயிலுக்குள் வந்தார்கள். அர்ச்சனை முடித்து ஹரி, பிரசாத் இருவரின் ஜாதகங்களையும் சாமி பாதத்தில் வைத்து எடுத்தார்கள். 2 பேருக்கும் விஜயதசமி நாள்ல பலன் சொல்றேன்னு ஜோசியர் சொல்லி இருக்கிறாரு. சின்னவனுக்கு கல்யாணம் நடக்கணும். சரி, ஹரிக்கு எந்த பிரச்சனையும் இல்லையம்மா. எதிர்காலம் பத்தி கேட்கலாமே அத்தை. சரிம்மா. சுவாதி, எல்லாம் சரியா இருக்கும்போது இந்த மாதிரி கேள்விகள் அவசியம் இல்ல. அப்புறமா நமக்கு தேவையில்லாத மன உறுத்தல் வரும். அப்படி எதுவும் இல்ல அத்தை. சரி, உன் விருப்பம். நேராக ஜோசியரிடம் வந்தார்கள். அவர் சில நாட்களாக ஊரில் இல்லாததால் ஆட்கள் இருந்தார்கள். காத்திருக்கும் கட்டாயம். இவர்களது முறை வந்தது. நல்லா இருக்கீங்களா? முதலில் நலம் விசாரித்தார். முதல்ல தம்பி ஜாதகத்தை எடுத்துடலாமா என்றார். தாராளமா. பிரசாத் ஜாதகத்தை எடுத்து பிரித்தார். கொஞ்ச நேரம் பார்த்தார். தசா புத்தி மாறியாச்சு. சுக்ர தசை, சுக்ர புத்தி. காலையில 8:30க்கு ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு விஜயதசமி வேற. அற்புதமான நாள்ல தசாபுதி மாற்றம். அதிகமா யாருக்கும் இது நிகழாது. ரொம்பவும் அதிர்ஷ்டமான ஜாதகம். சாரதா சந்தோஷப்பட்டாள். ஏற்கனவே நல்ல நிலையில இருக்கிறாரு. கை நிறைய சம்பாதிக்கிறாரு. ஒரு குறையும் இல்ல. இன்னும் பல மடங்கு உயருவாரு. கோடீஸ்வர வாழ்க்கை பக்கத்துல வந்துகிட்டே இருக்கு. அப்படியா? வர்ற தைக்குள்ள கல்யாணம் கண்டிப்பா நடந்துரும். இன்னும் வரனே வரலையே. நெருங்கி வந்தாச்சு. என்ன சொல்றீங்க? உங்க கையில ஜாதகம் ஏதாவது வச்சிருக்கிறீங்களா? வேண்டாமா, இவருக்கு ஜாதகமே பார்க்க வேண்டாம். அனுஷ நட்சத்திரம், ஜாதக பொருத்தம் தேவையில்லை. காதல் கல்யாணம் தான் நடக்கும். என்ன சொல்றீங்க? சாரதா பதறி விட்டாள். ஆமாங்க, கண்டிப்பா காதல் கல்யாணம் தான். அதுல கடுகளவு கூட சந்தேகமே இல்ல.
கட்டங்கள் தெளிவா சொல்லுதே. என்ன சுவாதி இது, காதல் கல்யாணமா? அப்படி எதுவும் பிரசாத் சொல்லலையே. அம்மா, காதலிக்கிற பிள்ளைங்க அவசரப்பட்டு அதை சொல்ல மாட்டாங்க, மெதுவா வரும். இல்லைங்க, அவன் வீட்டுல எதையுமே மறைக்க மாட்டான், உடைச்சு பேசுவான். நிச்சயமா இதுவரைக்கும் அவனுக்கு காதல்லாம் எதுவும் இல்லை. சுவாதி அடித்து சொன்னாள். இனிமே வரலாம். எப்படிங்க, தை மாசத்துல கல்யாணம் சொல்றீங்க, இப்ப புரட்டாசி, நடுவுல 3 மாசம்தான் இருக்கு. அம்மா, காதலுக்கும் கல்யாணத்துக்கும் ஒரு நாள் கூட போதும். நடக்கிற யோகம் இருந்தா நடந்தே தீரும். சரி, நல்ல இடமா? அதான் கோடீஸ்வர வாழ்க்கை அமைய போகுதுன்னு சொல்றனே. அப்பவும் யார் அந்த பொண்ணுன்னு விசாரிச்சு ஜாதகம் பார்க்க வேண்டாமா? தேவையில்லை. மனசு பொருந்திட்டா அங்க கட்டங்களுக்கு வேலை இல்லை, அது தப்பும் கூட. புரியுதா? இதெல்லாம் தெய்வ சங்கல்பம், விட்டுருங்க. 2 பேரும் மிரண்டு போனார்கள். வரவேண்டிய தகவல் உங்களை தேடி வரும். உங்க கணவர் ஜாதகம் நீங்க எடுத்துட்டு போனீங்களே? ஆமா. பலாபலன்களை அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? சொல்லுங்க ஜோசியரே. மன்னிக்கணும், அவருக்கும் ஆயுளுக்கெல்லாம் பிரச்சனை இல்ல, நல்லா இருப்பாரு, உங்களுக்கு நிறைஞ்ச தாலி பாக்கியம், அது போதும். ஆனா நேரம் ரொம்ப மோசமா இருக்கு. 7 சனி தொடங்கியாச்சு. மற்ற கட்டங்களும் சரியா இல்ல, நிறைய பிரச்சனைகள் வரும். குடும்ப ரீதியா ஏராளமான குழப்பங்கள் வரும். மனசு தடுமாறும், தப்பான பாதைக்கும் திரும்பும், பழி வரும், சட்டம் அவரை தேடக்கூடிய நிலையில கூட வரலாம். கடவுளே, என்ன சொல்றீங்க? பதறினாள். அம்மா, ஆனானப்பட்ட ஹரிச்சந்திரனை தப்பிக்க முடியல. ஆட்சி பீடத்துல இருந்த மகாராஜா எல்லாம் இழந்து சுடுகாட்டுக்கு போலியா? தப்பிக்க முடிஞ்சுதா? ஐயோ, விதிய யாராலும் வெல்ல முடியாது. தம்பிக்கு அற்புதமான நேரம், அண்ணனுக்கு மோசமான கிரகம். ரெண்டையும் உங்க குடும்பம் தாங்கித்தான் ஆகணும். இவன் கோடீஸ்வரனும் ஆக வேணாம், அவனுக்கு பழிபாவமும் வர வேணாம். 2 பேரும் நாம் பெத்த பிள்ளைங்க. ஒரு தாயால எப்படி இதை தாங்கிக்க முடியும்? அம்மா, நம்ம வேண்டான்னு சொல்லிட்டா காரணமா எதுவும் நின்னு போயிடாது. வேணும்னு கேட்டாலும் கிடைக்காது. அது நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கும். நம்ம கையில எதுவும் இல்லம்மா. ஏன், என் ஹரிக்கு எந்த ஆபத்தும் இல்லையே. உயிருக்கு ஆபத்து இல்லம்மா. மத்தபடி அவர் எல்லா பிரச்சனைகளையும் கடந்தாகணும். கடவுளை நம்புங்க. நமக்கெல்லாம் வாழ்க்கையில ஒரு பிடிமானம் தெய்வம் மட்டும்தான், கிரகங்களும் கடவுள் தான். இருவரும் எழுந்தார்கள். உங்க தட்சணை? ஒரு நல்லதையும் கெட்டதையும் சொல்லியிருக்கேன், அதுக்கு இது சரியா போச்சுமா. அப்புறம் எதுக்கு தட்சணை? நீங்க போலாம். வெளியே வந்தார்கள். அம்மா சோர்ந்து போயிருந்தாள். நான் கொஞ்சம் உட்காந்துட்டு வரேன் சுவாதி. என்னாச்சு அத்தை? கோயில்ல இருந்து இப்படியே வீட்டுக்கு போயிருக்கலாம், ஜோசியரை பார்க்க வந்திருக்க வேண்டாம். அத்தை, பிரசாதுக்கு கல்யாணம் செய்ய வேண்டிய நேரம் வந்தாச்சு. சரிம்மா, ஹரிக்கு எதுக்காக ஜாதகம் பார்த்த? இவர் இப்படி சொல்லுவாருன்னு நான் கண்டனா? எனக்கு படபடன்னு இருக்கு. எதுக்கு அத்தை? சொல்ற எல்லாமே பலிக்குமா என்ன? சரிம்மா, பிரசாதுக்கு கோடீஸ்வர சம்பந்தம்னு சொல்றாரு, கூடவே காதல்னு கல்ல போடுறாரு. இவனுக்கு தீர்க்க ஆயுசுன்னு சொல்லிட்டு பழிபாவம் வரும்னு சொல்றாரு. எதுக்கு சந்தோஷப்படுறது, எதுக்கு துக்கப்படுறதுன்னு புரியலையே. சுவாதி பேசவில்லை. அத்தை, அவர் நல்லவர், எந்த ஒரு தப்பு தண்டாவுக்கும் போகாதவர். அவருக்கெல்லாம் எந்த பழியும் வராது, விடுங்க. பிரசாத் கிட்ட லேசா பேசிடலாம். எதையும் அவங்க 2 பேர்கிட்டையும் முழுசா சொல்ல வேண்டாம். நீங்க பேசாதீங்க, நான் பேசிக்கிறேன். சரிம்மா. கோடீஸ்வர சம்பந்தம், காதல் கல்யாணம். பிரசாத் ஒருவேளை தீபாவை விரும்புறானா? 1 வருட பழக்கம், வீட்டுக்கு அழைச்சிட்டு வர நோக்கம் என்ன? இது நாள் வரை தெரியாத ஒரு சங்கதி. இந்த தசாபுத்தி மாறும் நாளில் தெரிய வேண்டிய அவசியம் என்ன? இன்னைக்கு பேசி பார்த்துட்டா தெரியும். இவரை ஆபீஸ்ல ஜாக்கிரதையா செயல்பட வைக்கணும். முன்கோபம் உள்ளவரு, அதை கட்டுப்படுத்த சொல்லணும். நாம முனைந்து செயல்பட்டா எந்த ஒரு விபரீதமும் வராது. அந்த நம்பிக்கை சுவாதிக்கு இருந்தது. வீட்டுக்கு வந்து விட்டார்கள். சாரதா போய் படுத்து விட்டாள். சுவாதி தன் பணிகளில் மும்முரமாக இருந்தாள். இரவு 7 மணிக்கு ஆண்கள் இருவரும் வந்து விட்டார்கள். ஜோசியரை பாத்தியா? ஜாதகம் ஏதாவது கிடைச்சதா? ஹரி கேட்க, ஜாதகத்துக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாரு ஜோசியர். அவனுக்கு காதல் கல்யாணம் தான் நடக்குமா. பிரசாத் சிரித்து விட்டான். அண்ணி, ஜோக்கா? எனக்கு காதல் கல்யாணமா? ஆமாண்டா, வர தை மாசம் கல்யாணம் நடக்கும்னு சொல்றாரு. என்னது, 3 மாசத்துல காதலா? ஏன் நடக்காதா? அந்த மாதிரி எதுவும் இல்லையா அண்ணி? பாத்தியா சுவாதி, என் பிள்ளைய கோடீஸ்வர சம்பந்தமா? படக்கன நிமிர்ந்தான் ஹரி. ஏதாவது மனசுல இருந்தா சொல்லுடா பிரசாத் என்று கேட்க, அண்ணன், இதுல பயம் என்ன இருக்கு? காதலிக்கிறது தப்பில்லையே. நான் மனசுல உள்ளதை மறைக்க மாட்டேன்னு அன்னிக்கும் தெரியுமே. நிமிர்ந்து பார்த்தாள் சுவாதி. ஜாதகம் பார்க்க வேண்டான்னு சொல்றாரே, இவனுக்கு கல்யாணம் நடந்தாகணுமே. அதுக்கான வேலை வந்துட்டா நிச்சயமா நடக்கும். சரி, சாப்பிடலாம். மணி 8:30. சாப்பாட்டுக்கான ஏற்பாடுகளை சுவாதி செய்ய காலிங் பெல் அடித்தது. யார் இந்த நேரத்துல? பிரசாத் போய் கதவை திறந்தான். அவனுக்கு ஆச்சரியம். வாசலில் தீபாவும் அவள் அப்பா கங்காதரனும் நின்றார்கள். வரலாமா? சார், வாங்க வாங்க. குடும்பமே அவர்களை வரவேற்றது. என்ன இந்த நேரத்துல?
சொல்றோம், இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள், விஜயதசமியை விட அற்புதமான நாள் கிடைக்காது, அதை தவற விடக்கூடாதுன்னு யோசிச்சோம். சுபம் பேச இதை விட சரியான வாய்ப்பு கிடைக்குமா? அதான் நேரத்தையும் கடந்து இங்க வந்துட்டோம். முதல்ல உட்காருங்க சார். 2 பேரும் அமர்ந்தார்கள். மிஸ்டர் ஹரி, நீங்களும் உட்காருங்க. என் மனசுல உள்ளதை நான் வெளிப்படையா பேசிடுறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. சொல்லுங்க சார். அலுவலக ரீதியா கிட்டத்தட்ட 1 வருஷமா பிரசாதும் தீபாவும் பழகுறாங்க. மாசத்துல பலமுறை 2 பேரும் சந்திச்சு பேசினதுல தீபா மனசுக்குள்ள உங்க பிரசாத் பூந்துட்டாரு. இவ அவசரப்பட்டா. ஒரு முறைக்கு பல முறை தான் மனசை கேட்டு உறுதிப்படுத்திக்கிட்டு அப்புறம் தான் இதை என்கிட்ட சொன்னா, அப்பா எனக்கு பிரசாத ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. காதல் அம்மா, என்ன பேர் வேணாலும் வைங்க, எனக்கு இவர் பொருத்தமான புருஷனா இருப்பாருன்னு தோணுது. அவர்கிட்ட பேசிட்டியா? இல்ல, இவருக்கு அது தெரியாது. அந்த எண்ணமும் நிச்சயமா அவருக்கு இருக்காது. சரி, எப்படிப்பட்ட பையன் பிரசாத்? தீபா சேகரிச்ச ஏராளமான புள்ளி விவரங்களை ஆதாரத்தோட என்கிட்ட கொடுத்தா. நான் அசந்து போனேன். இந்த தகவல்களை வச்சு நீங்களும் விசாரிங்கப்பா, அப்புறமா நாம பேசலாம்னு சொன்னா. நானும் விசாரிச்சேன். அதுக்கு நிறைய அவகாசமும் எடுத்துக்கிட்டேன். எனக்கு ரொம்ப திருப்தி. இதை விட நல்ல வரன் கிடைக்காதுங்கிற முடிவுக்கு வந்தேன். என் சம்மதத்தை தீபாட்ட சொல்லிட்டேன். அப்புறமா 1 மாசம் கழிச்சு நவராத்திரி கொலுவுக்கு போயிட்டு வந்தேன்னு தீபா சொன்னா. பிரசாத மட்டும் இல்ல, ஹரி, சுவாதி, அம்மான்னு இந்த குடும்பத்தையே விசாரிச்சிட்டோம். தீபா இங்க வந்தா உங்களையும் அழைச்சா. தீர்மானம் பண்ணிட்டோம். நல்ல நாளை விட வேண்டாம்னு சம்பந்தம் பேச வந்துட்டோம். சுவாதி மெல்ல எழுந்தாள். இது முழுக்க முழுக்க உங்க தீர்மானம், உங்க 2 பேரோட விருப்பம். எங்க பிரசாத் தீபாவை காதலிக்கல, அது தெரியுமா? என் மகளை பொறுத்த வரைக்கும் இது காதல். உங்ககிட்ட முறையா பேச வந்திருக்கிற சம்பந்தம். லவ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ் ரெண்டும் சேர்ந்த புதுமை. அதனாலதான் சம்பந்தம் பேச வந்திருக்கோம். என் மக தீபாவை வேண்டான்னு நிராகரிக்க உங்களுக்கு எந்த காரணமும் இருக்க முடியாதுமா? சுவாதி ஹரியை நிமிர்ந்து பார்த்தாள். அவன் தன் அம்மாவை பார்த்தான். என்ன தயக்கம்? உங்க மனசுல உள்ளதை உடைச்சு பேசலாம். நானும் என் மகளும் வெளிப்படையானவங்க. எங்க கிட்ட ஒளிவு மறைவே இல்ல. ஒரு பொண்ணு இப்படி விரும்புறதும் அது தொடர்பான நியாயமா தகப்பனார்கிட்ட பேசுறதும் தப்பில்லையே. நீங்க சொல்லுங்க. அது இல்ல, நீங்க கோடீஸ்வரர், நாங்க இப்பதான் அப்பர் மிடில் கிளாஸ். சரிப்படுமா? சுவாதி கேட்க, தெரியுமா, இந்த ஒரு கேள்வி மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கும்னு நாங்க எதிர்பார்த்தோம். தீபாவுக்கு இருக்கிற பணத்துல அவ பேங்க் வேலைக்கு போக வேண்டிய அவசியமே இல்ல. ஏன் போறா? சமூகத்தோட கலந்து ஒரு அங்கமா வாழ ஆசைப்படுறா. அப்பா கோடிகள்ல புரண்டாலும் மக தன்னோட கால்ல நிக்க ஆசைப்படுறா. சரியா? யாரும் பேசவில்லை. ஒரு கோடீஸ்வரன் வீட்டு மாப்பிள்ளையா வந்து வாழணும்னு அவ நினைக்கல. படிச்ச பதவியில உள்ள, கை நிறைய சம்பாதிக்கிற நல்ல குடும்பத்தை சேர்ந்த பிரசாத விட நல்ல புருஷன் பணம் படைச்ச குடும்பங்கள்ல தேடினா கூட கிடைக்குமா? எந்த கெட்ட பழக்கமும் இல்ல உங்க பிள்ளைக்கு. எதிரில பொண்ணு நின்னா அவளோட இளமைய பாக்குற வக்ரம் மனசுல இல்ல. நேர்மையான கண்ணியமான பிள்ளை பிரசாத். இதை விட என்ன தகுதி வேணும்? அவர்களால் பேச முடியவில்லை. எங்களுக்கு பிரசாத் மேல, உங்க குடும்பத்து மேல அளவு கடந்த மரியாதை இருக்கு. என் மகளை உங்க பிரசாதுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க நான் விரும்புறேன். அவ தப்பான எதையுமே எப்பவுமே தேர்ந்தெடுக்க மாட்டா. அந்த நம்பிக்கை எனக்கு அழுத்தமா உண்டு. அதனால ஒரு நல்ல நாள்ல நம்ம குடும்பத்துக்குள்ள வந்து சம்மந்தம் பேசலாம்னு முடிவெடுத்தேன். வந்திருக்கேன். எனக்கு மனைவி இல்ல. குழந்தைய ஒரு அம்மாவாவும் இருந்து நான் தான் வளர்த்து ஆளாக்கியிருக்கேன். அவளுக்கும் பணக்கார திமிர், அகங்காரம், கர்வம், அலட்டல் இப்படி எதுவும் இல்ல. உங்களுக்கு ஒரு நல்ல மருமகளா இருப்பா. இனி நீங்க பேசலாம். ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். சுவாதி மெதுவாக முன்னால் வந்தாள். எல்லாம் சரி, ஆனா இப்படி ராத்திரி 8:30 மணிக்கு திடுதுப்புன்னு வந்து ஒரு கோடீஸ்வரர் சம்பந்தம் பேசினா உடனே எப்படி எங்களால பதில் சொல்ல முடியும்? நாங்க எல்லாருமே ஒரு மாதிரி அதிர்ந்து போயிருக்கிறோம். தப்பே இல்லை. உங்க மனநிலை இப்படி இருக்கிறது தான் நியாயம். எனக்கு நல்லாவே புரியுது. நான் ஒரு பிசினஸ் மேன். இந்த உயரத்துக்கு படக்குன்னு வரல. அதுக்காக 30 வருஷம் உழைச்சிருக்கிறேன். படாத கஷ்டங்களும் அவமானங்களும் இல்ல. எல்லாம் கடந்து போட்டி பொறாமைகளை சமாளிச்சு இந்த இடத்த அடைய பெரும்பாடுபட்டிருக்கேன். எதிராளியோட நாடி துடிப்ப கணக்கிட்டு மேல ஏறினவனா. உங்க மனநிலை நல்லாவே புரியுது. உங்களோட உடனே பதில் சொல்ல முடியாது உங்களாலன்னு தெரியுது. நிதானமா யோசனை பண்ணுங்க, நிறைய கலந்து பேசுங்க, அப்புறமா உங்க முடிவு சொல்லலாம். இந்த விஜயதசமி நாள தவற வேண்டாம் தான் நாங்க இந்த நேரத்துக்கு வந்தோம். பிள்ளைங்க நல்லா வாழணும், அதுக்கான ஆரம்ப விதைய சுப நாள்ல போடணும் தான் இந்த வரவு. நாங்க புறப்படுறோம். இருங்க, ஆளுக்கு கொஞ்சம் பாலாவது குடியுங்க. நல்ல நாள்ல வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க. குடுமா. சுவாதி போய் பால் எடுத்து வந்தாள். குழந்தை எழுந்து வந்து விட்டது. தீபாவை பார்த்ததும் ஓடி வந்து கட்டி கொண்டது. எப்ப வந்தீங்க? இப்பதாண்டா ராஜாத்தி. இன்னைக்கு இங்கேயே இருக்கீங்களா? இன்னொரு நாள் வரம்மா. இனிமே வந்தா நீங்க போகவே கூடாது, இங்கே இருக்கணும். சாரதா சரக்கென நிமிர்ந்தாள். அது ஒரு வகையில் தெய்வ வாக்காகப்பட்டது. புறப்பட்டார்கள். வாசல் வரை வந்து குடும்பமே வழி அனுப்பியது.
கங்காதரனின் வெளிநாட்டு கார் புறப்பட்டது. உள்ளே வந்தார்கள். இன்னைக்கு தூக்கம் போச்சு. சுவாதி சொல்ல, யாருக்கு தூக்கம் வராத பட்சத்துல கொஞ்சம் உட்கார்ந்து பேசலாமா? நல்ல நாள்ல நாமும் பேசிட்டா தப்பு இல்லையே. ஹரி சொல்ல, ஜோசியரு சரியா சொன்னாரு. கோடீஸ்வர சம்பந்தம், காதல் கல்யாணம்னாரு. அவனை காதலிச்சிருக்காளே, யார் காதலிச்சா என்ன? நிச்சயமா அவர் ரொம்ப பெரிய மனுஷன்தான். ஊர் உலகத்துக்கே கங்காதரனோட அந்தஸ்து தெரியும். அகில இந்திய அளவுல விரல் விட்டு எண்ணக்கூடிய பெரிய கோடீஸ்வரர்கள்ல இவரும் ஒருத்தர். ஒழுங்கா பிசினஸ் பண்றாரு. தான தர்மங்கள் நிறைய செய்யறாரு. நல்ல பேரு. அரசியல் செல்வாக்கு இருக்கு. ஆன்மீகத்திலயும் ஆர்வமா இருக்கிறாரு. சர்ச்சையில எல்லாம் அடிபடல. பணத்தை அப்பாவும் பொண்ணும் பெருசா மதிக்கல. தகுதி உள்ள ஒருத்தன் தான் மகளுக்கு மாப்பிள்ளையா வரணும்னு ஆசைப்பட்டிருக்கிறாரு. அவளே தேர்ந்தெட்டதுனால கூச்சப்படாம 2 பேரும் வீடு தேடி வந்துட்டாங்க. எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு. இந்த அணுகுமுறை கண்ணியமாவும் இருக்கு. நீ என்னம்மா சொல்ற? அந்த தீபாவுக்கு என்னடா குறைச்சல்? சகலமும் முழுமையா நிறைஞ்ச பொண்ணு. இப்படி ஒருத்தி இந்த வீட்டுக்கு மருமகளா நாம கொடுத்து வச்சிருக்கிறோம். படக்கென சுவாதி முகம் மாறிவிட்டது. இன்னும் பிரசாதும் சுவாதியும் பேசவில்லை. பிரசாத், சொல்லுடா, உன் அபிப்பிராயம் என்ன? அண்ணியும் பேசினப்புறம் நான் சொல்றேன். பிரசாதுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னு துடிக்கிறவ நீ. இப்ப எதுவும் பேசாம இருந்தா எப்படி? பேசு சுவாதி. ஹரி வற்புறுத்த, எனக்கு பயமா இருக்கு. பயமா? எதுக்கு? ஏன்? அவங்க பங்களாவை பார்த்தோம். அப்படி ஒரு பிரம்மாண்டம். என்ன இல்ல அங்க? ஒரு குட்டி உலகமே அதுக்குள்ள இருக்கு. அதை பார்த்து பயந்துட்டியா? இல்லைங்க. அத்தனை வசதிகளுக்கு மத்தியில ஏகபோகமா ஒரு மகாராணியா வாழ்த்த தீபா அதோட ஈசான மூலைக்கு கூட வராத இந்த வீட்டுக்கு வந்து மனநிறைவா வாழ முடியுமா? இன்னைக்கு அனுபவிக்கிற வசதிகளை நம்மளால அவளுக்கு தர முடியுமா? நல்ல கேள்வி அண்ணி. பிரசாதுக்கு எல்லா தகுதிகளும் இருக்கு. அவனை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த கம்பெனில ஒரு தலைமை பொறுப்பை பிரசாது கொடுத்தா கங்காதரனுக்கு அடுத்த இடத்துக்கு வந்துருவான். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அதானே நடக்கும். தீபா ஒரே பொண்ணு. பசங்க இல்லாத கங்காதரனுக்கு இவன் மகனாகவும் இருப்பான். தப்பென்ன? தப்பு இல்லைங்க. அவ இந்த வீட்டுக்கு வாழ வர முடியாது. இவன் தான் அங்க போகணும். அத அவங்க எதிர்பார்த்தா அது நியாயம் தானே? அத்தனை பேரும் மௌனமானார்கள். பிரசாதுக்கு ஒரு நல்ல வளமான வாழ்க்கை கிடைக்குதுன்னா அதுக்கு இந்த குடும்பமே ஒப்புதல் தர்றதுதான் நியாயம். அதையும் நான் மறுக்கல. நீ என்ன சொல்ல வர? நான் இந்த வீட்டுக்கு வாழ வந்தது முதல் பிரசாத என் மூத்த பிள்ளையாத்தான் நினைக்கிறேன். அவனுக்கு ஒரு மனைவி வந்து காலம் முழுக்க எல்லாரும் ஒன்னா வாழணும் தான் கனவுகளை சேமிச்சு வச்சிருக்கேன். அது உடைய போகுதா? பிரசாத பிரிய என் மனசுல தெம்பு இல்லைங்க. உடைந்து அழத் தொடங்கினாள். குடும்பமே கலங்கி விட்டது. உனக்கே இத்தனை சங்கடம் இருந்தா அவனை பெத்து வளர்த்தவன் நானு. எனக்கு எப்படி இருக்கும்? அம்மாவின் அழுகை ஆரம்பமானது. இதையெல்லாம் பார்த்து குழந்தை ஒரு மாதிரி மிரண்டது. கொஞ்சம் நிறுத்துறீங்களா 2 பேரும்? பிரசாத் கூச்சலிட அவர்கள் கலங்கி போய் நிமிர, அவ கழுத்துல நான் என்ன தாலியா கட்டிட்டேன்? அவங்க கூடவே புறப்பட்டு போன மாதிரி ஒப்பாரி வைக்கிறீங்க. நான் வாய் திறந்து சம்மதம்னு சொன்னனா? இது தொடர்பா இது வரைக்கும் பேசினா? உங்க 2 பேருக்கும் மட்டும்தான் பாசமா? எனக்கெல்லாம் இல்லையா? ஒரு கோடீஸ்வரி கிடைச்சதும் வாயை பொழந்துகிட்டு பின்னால போறவனா நானு? என்ன நீங்க புரிஞ்சு வச்சிருக்கிற லட்சணம் இதுதான் ஆகும். சொல்லுங்க. இல்லடா பிரசாத், அப்படி நாங்க நினைக்கல. அப்புறம் என்ன நீ? எனக்குன்னு ஒரு அபிப்பிராயம் இல்லையா? மத்தவங்க சொன்னதும் தலையாட்ட நான் அறியாத பிள்ளையா? சொல்லுங்க. அப்படிலாம் நான் சொல்லலப்பா. நிதானமா பேசலாம். எதுக்கு 2 பேரும் உணர்ச்சி வசப்படுறீங்க? உட்கார்ந்து ஆற அமர பேசலாம். எல்லா கருத்துகளுக்கும் மரியாதை தந்து நிறைகுறைகளை அலசின அப்புறம் ஒரு முடிவுக்கு வரலாம். போய் படுங்க. இப்பவே மணி 10. நாள் முழுக்க உழைச்சு எல்லாரும் சோர்ந்து போயிருக்கிறீங்க. ஒரே நாள்ல பல திருப்பங்கள். உடம்பு மனசும் எல்லாருக்கும் சூடாகி இருக்கும். கொஞ்சம் ஆற போடணும். இது வாழ்க்கை. அவசரப்படக்கூடாது. போய் படுங்க. நிதானமா பேசலாம். ஹரி சொல்ல அத்தனை பேரும் கலைந்து போனார்கள். அவரவர் அறைக்கு திரும்ப குழந்தை உடனே உறங்கி விட்டது. என்னங்க, இது சரியா வருமா? என் மனசுல பட்டதை சொல்லட்டுமா? இதை விட ஒரு நல்ல வரன் அவனுக்கு அமையாது. அவங்க வந்ததுமே அவனோட கண்கள்ல ஒரு வெளிச்சம் வந்தது. கங்காதரன் பேச பேச அதை ரசிச்சான். அவன் மேல நிச்சயமா தம்பிக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கு. அதுவும் முகத்துல தெரியுது. அப்படியா சொல்றீங்க? நீங்க 2 பேரும் அழுததை அவன் விரும்பல. நிதானமா உட்கார்ந்து பேசலாம்னு சொல்றான். வேண்டான்னு சொல்லல. பாசம் பெருசுதான். ஆனா வாழ்க்கைய வெறும் பாசம் மட்டுமே தீர்மானிக்க கூடாது. உணர்ச்சிகளை அடித்தளமா வச்சு வாழ்க்கை கட்டிடத்தை எழுப்புனா அதிக ஈரம் காரணமா கட்டணம் உட்கார்ந்துரும். ஸ்ட்ராங்கா இருக்காது. அதுக்காக இந்த பாரு, அவனுக்கு வரக்கூடிய நல்ல வாழ்க்கையை கெடுக்கிற உரிமை நமக்கு இல்ல. இப்போ அவனுக்கும் அது சரின்னு சொல்லலாம். எதிர்காலத்துல இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை நாம இழக்க குடும்பம் தான் காரணம்னா நம்ம மேல அது வெறுப்பா திரும்பும். அப்பவும் நம்மளை விட்டு பிரியத்தான் செய்வான். நல்ல எதிர்காலத்தை அடைய விலகிறது நல்லதா, வெறுத்து கசந்து பிரியறது நல்லதா? அப்படின்னு நடக்குமா? உனக்கு உங்க அப்பானா உசுறு தானே? நிச்சயமா. அவர் இப்ப செத்தாச்சு. நீ ஏன் உயிரோட இருக்க? என்ன பேசுறீங்க? நான் உடனே சாக முடியுமா? எதுக்கு சாகணும்? எனக்குன்னு குடும்பம் இருக்க.
உனக்குன்னு ஒரு குடும்பம், ரொம்ப சரி, இது சுயநலம் தானே. அந்த மாதிரி அவரவருக்குன்னு குடும்பம் வாய்க்கும் போது விட்டுட்டு வந்து நிக்க முடியுமா? உனக்கு ஒரு நியாயம், பிரசாதுக்கு ஒரு நியாயமா? ஐயோ, சத்தியமா அவனோட வாழ்க்கையை கெடுக்கிற நினைப்பு எனக்கு இல்ல. புரியுது சுவாதி, ஒருத்தரை கெடுக்க கிரிமினலா இருக்கணும்னு இல்ல, அளவுக்கு மீறின பாசமோ அதை செய்யும். சுவாதி பேசவில்லை. உட்காந்து பேசலாம், எது சாத்தியம், எப்படி அவன் வாழ்க்கை அமையணும்னு பேசுவோம். நாளைக்கு ஒரு பெரிய கம்பெனிக்கு எம்டி ஆக்குவாரு கங்காதரன். அவன் டபுள் பெட்ரூம் வீட்டுல இருந்துகிட்டு பைக்ல ஆபீஸ்க்கு போனா அது கௌரவமா? உன்னை நொச்சி குப்பத்துல குடிசையில இருக்க சொன்னா இருப்பையா? பங்களாவும் கார்களும் ஆடம்பரம் இல்ல, அவங்கவுங்க வாழ்க்கைக்கு தோதாகுது. மந்திரி பிரதமரை பார்க்க டெல்லிக்கு விமானத்துல போகாம பஸ்ல போக முடியுமா? கொஞ்சம் தெளிவா யோசி. அவள் மௌனமாக இருந்தாள். எங்க இருந்தாலும் பிரசாத் மனசு இங்கதான் இருக்கும். எல்லாம் சரியா வரும்போது அவனோட வாழ்க்கையை யாரும் கெடுக்காதீங்க. அதனால அவனை நிரந்தரமா இழக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். நீயும் யோசி, மனசை கழட்டி வச்சுட்டு அறிவால யோசி. குட் நைட். ஹரி படுத்து விட்டார். இருவருமே உறங்கவில்லை. அம்மா, பிரசாத் என யாவரும் விடிய விடிய விழித்திருந்தார்கள். அவரவர் மனதில் தர்க்க ரீதியாக ஒரு விவாதம் காரசாரமாக நடந்தது. தன் பக்கத்தை எல்லோருமே நியாயப்படுத்தினாலும் உள்ளே சின்னதா ஒரு பதற்றம் ஓடிக்கொண்டிருந்தது. எந்த முடிவெடுத்தா சரியா இருக்கும் என்று தெளிவாக புரியவில்லை. நல்ல பொண்ணு தீபா. கங்காதரனை போன்ற கோடீஸ்வர வீட்டு சம்பந்தம் அமையறது பிரசாத்துக்கு நிச்சயமா நல்லது. ஆனா இந்த குடும்பத்துக்கு நல்லதா? பேசினா புரியும். மனசு ஒரு மாதிரி ஊஞ்சல் ஆடியது. எந்த முடிவுக்கு வந்தாலும் அது தப்பாயிடுமோன்ற பயம் அலக்கழித்தது. ஆனா பிரசாத் மட்டும் சில சங்கதிகளில் உறுதியாக இருந்தான். தீபாட்ட திரும்பவும் பேசினப்புறம் இது குறித்து முடிவுக்கு வரலாம் என்று தீர்மானித்தான். விடிந்து விட்டது. கங்காதரன் வழக்கம் போல நடைப்பயணத்தை முடித்துவிட்டு வந்து விட்டார். தீபா வீட்டுக்குள் ட்ரெட்மில்லில் ஓடி முடித்திருந்தாள். இருவரும் வியர்வையை துடைத்துக் கொண்டு கொஞ்சம் இளைப்பாரி ஸ்ட்ராங்கான காஃபியை பருகினார்கள். சொல்லுடா செல்லம். அப்பா, அந்த குடும்பமே கொஞ்சம் கதிகலங்கி போயிருக்கு. இருக்காதா பின்ன? திடீர்னு ராத்திரி 8:30 மணிக்கு போய் நின்னு சம்பந்தம் பேசினா எப்படி ஜீரணிக்க முடியும்? ஏன்பா, அவங்களால இதை அனுமானிக்க முடியலையா? தெரியலையேம்மா. அப்பா, அவங்க கிட்ட நிச்சயமா எதிர்ப்பு இல்ல. என்ன வேண்டான்னு யாருமே அங்க நினைக்கல. அது முடியாதுமா. உன்னை வேண்டான்னு நினைச்சா மூளை கலங்கி இருக்குன்னு அர்த்தம். உன்னை விட தகுதி உள்ள ஒரு பொண்ணு கிடைக்குமா? சரிப்பா, அவங்க பிரச்சனை என்ன தெரியுமா? வீட்டு மாப்பிள்ளையா பிரசாத் இங்க வர வேண்டியது இருக்கும்னு ஒரு கணக்கு போட்டு அவனை எப்படி இழக்கிறதுன்னு புலம்பி மொத்த குடும்பமும் ராத்திரி தூக்கத்தை தொலைச்சிக்கிட்டு இருக்கும். சரிதானே? அப்படி அவங்க கவலைப்பட்டா அதுல தப்பு இல்லையே. தப்புன்னு நான் சொல்லலையேம்மா. ஆனா யதார்த்தமா வாழ்க்கையை பாக்குற பக்குவம் அங்க யாருக்கு இருக்கும்? பிரசாத விடுங்க, அடுத்தபடியா அவரோட அண்ணன் ரொம்ப பிராக்டிக்கலா இருக்காருப்பா. அவர் யோசிப்பாரு. இத பத்தி பேசி கூட இருக்கலாம். சரி, அவங்க பேசுறது இருக்கட்டும். நாம அடுத்தபடியா என்ன பேச போறோம்? நான் ஒரு மாதிரி தீர்மானிச்சு வச்சிருக்கேன். உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியல. உங்ககிட்ட உள்ளதை கொட்டுங்கப்பா. அவர் சொல்ல தொடங்கினார். எந்த பதற்றமும் இல்லாமல் சீரான குரலில் சொல்லிக்கொண்டே வந்தார். இதையே தான்ப்பா நானும் நினைச்சேன். நீ ஏன் மகளாச்சே என்னோட அர்த்தம். வேற என்ன சிந்தனை உனக்கு வரும்? பெருமைப்பட்டார். இது யாருக்கும் பாதகம் இல்லாத நியாயம். இத அவங்க கிட்ட சொல்லி பார்க்கலாம். ஒத்துக்குவாங்களா? தெரியலையேம்மா. ஒத்துக்கிட்டா ரொம்ப சந்தோஷம். ஒருவேளை சம்மதிக்கலன்னா எந்த முடிவையும் இப்ப எடுக்க வேண்டாம், பேசி பார்க்கலாம். இப்பெல்லாம் வாழ்க்கை புத்திசாலித்தனமா அணுக பலருக்குமே தெரிஞ்சிருக்குடா. ஆமாப்பா. சரி, போன் பண்றேன் இப்பவே. பிரசாத்துக்கு டயல் செய்தார். பிரார்த்தான் உடனே எடுத்தான். சொல்லுங்க சார். பிரசாத், நானும் தீபாவும் உங்க எல்லார்கிட்டையும் பேசணும். எப்போ, எங்க சந்திக்கலாம்? நான் எல்லாரையும் கேட்டு சொல்லவா? சரி, அதுக்கு முன்னால உங்களை மட்டும் சந்திக்க முடியுமா? ஒரு நொடி யோசித்தான். என் அண்ணனும் கூட வரலாமா? தாராளமா. எங்க வரணும்? உடனே வரும். இப்பவே பரப்பிட்டு வாங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட் மீட்டிங்கா இருக்கட்டும். வீட்டுக்கு வாங்க. சரி சார். விவரத்தை வீட்டில் சொன்னான். நான் எதுக்குடா பிரசாத், இது உன் வாழ்க்கை. உன்கிட்ட தனியா பேச விருப்பம் உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு இருக்கலாம். குறுக்க நான் நிக்கணுமா? இல்லன்னா எனக்கு அப்பா இல்ல, அந்த இடத்துல நீ தானே இருக்க. கண்டிப்பா வரணும். ஹரி நெகிழ்ந்து விட்டான். நீ நல்லபடியா சந்தோஷமா இருக்கணும். எனக்கு அதாண்டா முக்கியம். வரேன். உடை மாற்றி கொண்டார்கள். உள்ளே வந்தாள் சுவாதி. இந்த பாருங்க, உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை விடாம ஜாக்கிரதையா பேசுங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? நேத்து ராத்திரி வந்தாங்க, நமக்கு அதிக அவகாசம் தராம நெருக்குறாங்க. அதான் பணக்காரங்க குணம். தனக்கு காரியம் நடக்கணும்னா எல்லா வித நெருக்கடிகளும் தருவாங்க. எனக்கு அப்படி தோணல. முதல்ல அவனைத்தானே வர சொல்லியிருக்காங்க. அது கோடீஸ்வர தந்திரம். அவன் போலியே. பிரசாத் உஷாரானவன். சுவாதி, இவன் அவங்கள பார்த்து பயப்படல, நம்மளை பத்தி கவலைப்படுறான். அவனை நாம சந்தேகப்படுவோம் தான் என்ன கூட்டிட்டு போறான். புரியுதா? அப்படியா சொல்றீங்க? அவனுக்கு நிச்சயமா நல்ல வாழ்க்கை தான். அதை அவன் வாழட்டும்னு நாம விடணும். எது நம்மளை தடுக்குதுன்னு எனக்கு புரியல. நீங்க யாரை தாக்குறீங்க?
விட்டுடு, புறப்படுறோம். பாருக்குங்க, அவங்க வீட்டோட நிரந்தரமா அவனை இழுக்கிறதா இருந்தா அதுக்கு சம்மதிக்காதீங்க. ராத்திரி நான் அத்தனையும் பேசி உன் மண்டையில ஏறலையா? என்ன சுவாதி இது? தம்பி குறுக்கிட்டான். அண்ணா போலாமா? இதோ வந்துட்டேன் பிரசாத். ஒரு கட்டத்தில் அம்மா எதுவும் பேசாமல் மௌனமாக இருந்து விட்டாள். பிரசாத் பைக்கில் சகோதரர்கள் இருவரும் புறப்பட்டார்கள். அரை மணி நேரத்தில் பங்களாவை அடைய செக்யூரிட்டிக்கு உத்தரவு. உள்ளே அழைத்து போனான். வெல்கம் பிரசாத் அண்ட் ஹரி. இருவரும் வணங்கினார்கள். முதலில் காஃபி வந்தது, பிறகு தீபா வந்தாள். நான் நேரா விஷயத்துக்கு வந்துடுறேன் ஹரி. நேத்து நாங்க திடுதிப்புன்னு பேசிட்டு வந்தப்புறம் உங்க தூக்கமெல்லாம் தொலைஞ்சிருக்கோம். ஆமா சார், ஒரு ராத்திரிக்குள்ள உங்களால எந்த முடிவுக்கும் வந்திருக்க முடியாது. அதுக்குள்ள என்னோட அழைப்பு இன்னும் பாதிச்சிருக்கும். சார், நீங்க அற்புதமான மனிதர். உங்களை பத்தி எங்க எல்லாருக்கும் நல்லாவே புரியுது. மகளை அபாரமா வளர்த்திருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணு மனைவியா அமைய என் தம்பி நிச்சயமா கொடுத்து வச்சிருக்கான். அதுல யாருக்கும் மாற்று கருத்தே இருக்க முடியாது. அண்ணா இருடா, நான் பேசி முடிச்சிடுறேன். உங்களை விட பெரிய கோடீஸ்வரர் கூட நீங்க சம்பந்தம் வச்சுக்க முடியும். தீபாவோட தகுதிக்கு நீ நானு போட்டி போட்டுட்டு வருவாங்க. அப்படி இருக்க பிரசாத்தை தேர்ந்தெடுத்தது எங்க குடும்பத்துக்கு கிடைச்ச கௌரவம், என் தம்பிக்கு கிடைச்ச மரியாதை. சந்தோஷம் ஹரி. நாங்க அப்பர் மிடில் கிளாஸ், பந்த பாசங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தரவங்க. குழந்தை காலம் தொட்டே அவனோட வாழ்ந்தாச்சு. அவன் மேல பாசம் அதிகம் தெரியும். அவனை பிரிஞ்சு எங்களால இருக்க முடியுமான்னு தெரியல. அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுதுன்னா அந்த தியாகத்துக்கு நாங்க தயாரா இருக்கிறது தான் நியாயம். ஆம்பளைங்களுக்குள்ள பக்குவம் வீட்டு பெண்களுக்கும் வரணுமே. நீங்க பேசி முடிங்க. அதுக்காக வசதிகளோட உச்சத்துல வாழ்ற உங்க தீபாவை எங்க வீட்டுக்கு வந்து வாழணும்னு நாங்க கேட்கறதும் முறை இல்ல. அதுதான் எங்க குழப்பம். கங்காதரன் திரும்பி மகளை பார்த்தார். என்ன சார்? ஹரி கேட்டான். காலையில முழிச்சதும் நாங்க பேசினது இதே டாபிக் தான். இருக்கும், உங்களுக்கு மனைவியும் இல்ல, இந்த ஒரே மகள் மட்டும்தான் உலகம். அவளை பிரியறது நிச்சயமா கஷ்டம்தான். அதுக்கு அவசியம் இல்லையே. இப்ப நான் பேசட்டுமா? சொல்லுங்க சார். பிரசாத், இந்த பிரச்சனைக்கு நாம கடைசியில வரலாம். முதல்ல உங்களுக்கு தீபாவை பிடிச்சிருக்கா? நிமிர்ந்து பார்த்தான். பிடிச்சிருக்கு சார். மனப்பூர்வமான விருப்பத்தோட அவளை கல்யாணம் செஞ்சுப்பீங்களா? அதுல மாத்து கருத்தே இல்ல. அது போதும் அவளை மனைவியா அடைய. உங்ககிட்ட தயக்கம் இல்லையே? நிச்சயமா இல்ல. ஆனா வரேன். கம்பெனி மற்ற பிசினஸ் எல்லாத்துக்கும் எனக்கு சரிநிகரா நீங்க பொறுப்பை ஏத்துக்கணும். சட்ட ரீதியா அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சிருவேன். எனக்கு மகன் இல்ல, அந்த இடத்த நீங்க தான் நிரப்பணும். பிரசாத் பேசவில்லை. இப்ப பாக்குற வேலை வேண்டாம். இனி நீங்க ஊழியர் இல்ல, முதலாளி. பல ஆயிரம் பேருக்கு சம்பளம் கொடுக்கிற இடத்துக்கு வரப்போறீங்க. ஹரி சந்தோஷமாக நிமிர்ந்தான். உங்க பதவிக்கு ஏற்ப வசதிகள் எல்லாம் மாறும். அது நியாயம் தானே? இதைத்தான் சுவாதி கிட்ட நேத்திக்கே நான் சொன்னேன். ஒரு மேனேஜிங் டைரக்டருக்கு கம்பெனியோட அடுத்த வாரிசுக்கு சாதாரண டபுள் பெட்ரூம் வீட்ல இருந்து பைக்ல வந்தா எப்படின்னு. இருங்க சார், முக்கியமான இடத்துக்கு நீங்க வந்தாச்சு. ஆமா, வசதிகளுக்கு தக்க வாழணும். அதுக்காக உங்க குடும்பத்தை பிரியணும்னு அவசியம் இல்ல. என்ன சொல்றீங்க? இது ரெட்ட பங்களா. இதோட பின்பக்கம் இதே மாதிரி இன்னொரு பங்களா உண்டு. அதுக்கு வேற கேட்டு. அந்த ரோட்ல கொண்டு போய் விடும். 4 தெருவை வளைச்சு நான் கட்டின ரெட்ட பங்களா எதுக்கு தெரியுமா? என் மகளுக்கு கல்யாணம் நடந்தா அவ குடுத்தனம் நடக்க. சார், ஆமா பிரசாத், எல்லாருக்கும் ஒரு தன்மானம் இருக்கும். என் வீட்டோட மாப்பிள்ளையா வர்றது உங்களுக்கு சரிப்படாது. அதுக்காக நீங்களே சம்மதிச்சு இந்த வீட்டுல வாழ வந்தாலும் நம்ம 2 பேரோட பிரைவசியும் பாதிக்கும். அதுக்கு நானே சம்மதிக்க மாட்டேன். நல்லது சார், அந்த பங்களாவுக்கு குடும்பத்தோட குடுத்தனம் வந்துருங்க. அதுல என் மருமகளா வாழட்டும். உங்க வீட்டு பெண்களுக்கும் திருப்தி கிடைக்கும். என் மகளை மாப்பிள்ளைய தினமும் நான் பாத்துக்கலாம். உங்க மனுஷங்க எல்லாரும் வரட்டும். அது உங்க குடும்பம். அதோட எந்த ஸ்டைலும் மாற வேண்டாம். சமையல் உள்பட எல்லாத்துக்கும் ஆள் இருக்கு. யாரும் கஷ்டப்படக்கூடாது. ஹரிக்கு ஒரு கார் கொடுத்துடுறேன். அலுவலகத்துக்கு போக, குழந்தைய ஸ்கூல்ல விட கூட்டிட்டு வர ஆள் இருக்கு. அம்மா சுவாதிக்கு வெளியில போக தனி வண்டி. என்ன சொல்றீங்க? பிரசாத் பிரமித்தான். நீங்க ஒன்ன புரிஞ்சுக்கணும். பணத்தால யாரையும் நான் விலைக்கு வாங்குறதா நினைக்காதீங்க. உங்க வசதிகள் பெருக போகுது. ஏன் அதை மறுக்கணும்? ஹரிக்கு எல்லாமே நியாயமாகப்பட்டது. யாரும் யாரையும் அடிமைப்படுத்தல. இதோட பின்னணியில உங்களோட கடுமையான உழைப்பு இருக்கு. அதுக்கான விலைதான் இது. என்ன சொல்றீங்க? பிரசாத் எதுவும் பேசவில்லை. இப்ப நான் பேசலாமாப்பா? இது தீபா. சொல்லுமா, இனி நீ தான் பேசணும். பிரசாத் எந்த பதிலும் சொல்லல. அவர் அம்மா அண்ணி கூட கலந்து பேச நினைக்கலாம். இங்க குடுத்தன வரப்போறது அந்த குடும்பம். அதுக்கு அவங்க சம்மதிக்கணும் இல்லையா? இதுல என்னம்மா கஷ்டம் இருக்கு? அது அவங்கதான் சொல்லணும்பா. நாம கட்டாயப்படுத்த முடியாது. சரிம்மா. பிரசாத், நான் உங்ககிட்ட தனியா பேசணும். சரி தீபா. இருவரும் வேறு அறைக்கு வந்தார்கள். பிரசாத், எங்க அப்பாவுக்கு பணம் பகட்டு கடுகளவும் கிடையாது. உழைப்பால வந்த உயர்வு. சமூகத்தோட பார்வையில சில கட்டாயங்கள் உண்டு.
பெரிய பதவியில உட்காரும் போது அதுக்கு தக்க வாழ்க்கை முறை வேணும் இல்லையா? இது நியாயம்னு உங்களுக்கு படுதா? நிச்சயமா. அதனாலதான் இந்த ஏற்பாடு. வசதிகளை அனுபவிக்கிறதுல என்ன தப்பு? நான் உங்க குடும்பத்தோட தான் எப்பவும் இருக்க போறேன். கம்பெனில அப்பா கூட இருக்க போறது நீங்க. நான் பேங்க்ல அதிகாரி. அப்பாவோட நிர்வாக சங்கதிகள்ல எனக்கு எந்த தொடர்பும் இல்ல. புரியுது. எல்லாம் தாண்டி இங்க வரதுல உங்களுக்கு சம்மதம் இல்லைன்னா உங்க வீட்லயே இருக்கலாம். அங்க வந்து வாழ்க்கையை தொடங்க நான் தயார். பிரமித்தான். ஆனா அப்பாவை தினமும் ஒரு தடவை நான் பார்க்கணும். இல்லைன்னா அவர் வாடி போயிருவாரு. இரு தீபா, அவசரப்படாத. உனக்கு அம்மா இல்ல, அப்பாவோட ஆசை நியாயம்தான். அவர் பக்கத்துல நீ இருக்கிறதும் நியாயமே. அப்படி உன்னை தட்டி பறிக்க எனக்கு என்ன உரிமை? வீட்டோட மாப்பிள்ளையா வர கோடீஸ்வரன் வருஷ கட்டி நிப்பானுங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன தேர்ந்தெடுத்துட்டு உங்க அப்பா உனக்காக சம்மதிச்சிருக்கிறாரு. நானும் முரண்டு பிடிக்க கூடாது. அவங்க 2 பேரையும் கேட்காம ஒத்துக்க முடியாது. தனியா வந்து வசதிக்கு விலை போயிட்டேன்னு பேச்சு வரக்கூடாது. அதனாலதான் அண்ணனை கூட்டிட்டு வந்தேன். நீங்க புத்திசாலிதான். அருகில் நெருங்கினாள். அவள் கைகளை மெல்ல பிடித்தான். வசதிகளை கடந்து அந்த வீட்டுக்கு குடுத்தன வரவும் தயார்னு சொன்னியே, உன் மனசு யாருக்கு வரும்? கோடீஸ்வரன் மகளா இருந்தும் சொந்த கால்ல நிக்கிறியே. நீ என்ன சொன்னாலும் அது சரியா இருக்கும் தீபா. உன் விருப்பம் நிறைவேறும். நன்றி பிரசாத். இருவரும் வெளியே வந்தார்கள். அதற்குள் இங்கே ஹரியும் கங்காதரனும் பேசி முடித்திருந்தார்கள். சார், எனக்கு பூரண சம்மதம். என் தம்பிக்கு பொன்னான வாழ்க்கை அமையுது. நாங்க சந்தோஷப்பட மாட்டோமா? நான் ஒண்ணு சொல்லிட்டா? சொல்லுங்க ஹரி. அவன் உங்க மாப்பிள்ளையாக போறான். அதுக்காக எங்க எல்லாரையும் நீங்க கட்டி இழுக்கணும்னு இல்ல. இதுல என்ன கஷ்டம் ஹரி? எப்ப பிரசாத் வேணும்னு நான் நினைக்கிறேனோ அப்பவே அவரை சார்ந்தவங்க எல்லாரும் வேணும்னு நினைக்கணும். எனக்கும் இங்க யார் இருக்காங்க? உங்க குடும்பத்து மூலமா நானும் புது உறவு அனுபவிக்கலாம் இல்லையா? சார், நீங்க போய் பேசுங்க. பெண்களுக்கு புரிய வைங்க. ஒரு புது அத்தியாயம் தொடங்கட்டும். ஆகட்டும் சார். பிரசாத், தீபா வந்து விட்டார்கள். வாங்க சாப்பிட்டு புறப்படலாம். உணவு மேஜைக்கு வந்தார்கள். விதம் விதமான உணவுகள், ஒரே விருந்து காத்திருந்தது. சாப்பிட்டார்கள். ஹரி, வீட்டுல பேசிட்டு உடனே என்ன கூப்பிடுங்க. ஜோசியரை வச்சு தேதியை குறிச்சிடலாம். சரி சார். புறப்பட்டார்கள். பிரதான சாலைக்கு வந்ததும் வண்டியை நிறுத்து பிரசாத். எதுக்குன்னு? வேற ஏதாவது வேலை இருக்கா? இல்லடா, கொஞ்சம் பேசிட்டு போலாம். என்ன பேசணும்? வீட்டுக்கு போய் இதை சொன்னா உடனே சம்மதிக்கலாம். இல்லைன்னா தன்மான பிரச்சனைகளை கிளப்பலாம். என்ன பேச விடு. அம்மா அண்ணி எல்லாரும் முக்கியம்தான். அதை விட உன் எதிர்காலம் முக்கியம். முட்டாளா இருக்கக்கூடாது. என்ன சொல்ற? யாரையும் உதறணும்னு நான் சொல்லல. ஆனா எமோஷனல் இடியட்டா இருக்க வேணாம். நம்ம குடும்பத்தை அவர் பிரிக்கல. வசதிகளை செஞ்சு தராரு. அப்படி என்ன அவசியம் அவருக்கு? எல்லாம் மகளுக்காக. அவன் நல்ல பொண்ணு. நாம இத உதற எந்த நியாயமும் இல்ல பிரசாத். புரியுதுன்னு? நீ எந்த எதிர்ப்பும் சொல்லாத. இதை நான் டீல் பண்ணிக்கிறேன். வீட்டுக்கு வந்து விட்டார்கள். அம்மா சுவாதி ஆர்வமாக காத்திருந்தார்கள். குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போய்விட்டது. தங்கை காவேரி வந்திருந்தாள். அவளிடம் ஏற்கனவே சுவாதி பேசி இருக்க வேண்டும். என்ன சொன்னாங்க? அங்கே நடந்த பேச்சுக்களை ஒன்றுவிடாமல் சொல்லி முடித்தான் ஹரி. பிரசாத் என்ன சொல்றான்? சுவாதி கேட்டாள். இதுல யாருமே எதுவும் சொல்றதுக்கு இல்ல. நம்ம குடும்பத்தை விட்டு அவனை அவர் பிரிக்கல. எல்லாருக்கும் சேர்த்துதான் பெரிய பங்களாவை தரப்போறாரு. அதுல தீபா நம்ம கூட தான் இருக்க போறா. எல்லா வேலைகளையும் செய்ய ஆள் இருக்கு. தனித்தனி கார் தரப்போறாரு. யாருக்கு என்ன குறை? இத வேணான்னு மறுக்க என்ன காரணம் இருக்கு? பிரசாத் எதுவும் பேசவில்லை. நீ என்ன சொல்லிட்டு வந்த? அவன் சொல்றது இருக்கட்டும். நீங்க 2 பேரும் பேசுங்க. அண்ணன், நானும் இருக்கிறேன். காவேரி, நீ இன்னொரு வீட்டுக்கு வாழ போனவ. பங்களாவுக்கு கொடுத்துன வரப்போறது அம்மாவும் சுவாதியும் தான் என்றவன், சொல்லுமா என தாயாரிடம் திரும்பினான். எனக்கு வயசாச்சுப்பா. கையில பணம் இல்ல. பிள்ளைங்களை சார்ந்து வாழ்றவ நானு. இந்த குடும்பத்தை நடத்துற தலைவி சுவாதி. அவ சொல்லட்டும். எனக்குன்னு தனிப்பட்ட அபிப்பிராயம் எதுவும் இல்லடா. நீங்க எல்லாரும் சொன்னா நான் கேட்பேன். சுவாதி, நீ சொல்லு. நம்ம வீட்டுக்கு தீபா வாழ வரல. அவளோட அப்பா கட்டின பங்களாவுக்கு நாம வாழ போறோம். சரிடி, ஏதோ ஒண்ணு. நம்ம பிரசாத் நம்ம கூட இருப்பான். அவரும் மகளை பிரிய வேணாம். நமக்கு எல்லா வசதிகளும் உண்டு. யாருக்கும் பாதகம் இல்ல. தடை சொல்ல இதுல என்ன இருக்கு? சொல்லு பார்க்கலாம். நான் மனசு விட்டு பேசலாமா? சொல்லுங்க அண்ணி. இது பிரசாத். அது தனி வீடுன்னு சொன்னாலும் அவங்க வீட்டுக்கு நாம போறோம். அதுதான் நிஜம். வீட்டோட மாப்பிள்ளைங்கிறது மாதிரி வீட்டோட மாப்பிள்ளையும் அவன் குடும்பமும் சொல்லலாம். காலம் மாறுதில்ல. இது ஒரு புது ட்ரெண்ட். இதை உருவாக்க போறது பிரசாத். என்ன பேசுற நீ? இருன்னு அவங்க முழுக்க பேசி முடிக்கட்டும். அவரோட கம்பெனிகளுக்கு இவன் அடுத்த முதலாளி. காலையில புறப்பட்டா ராத்திரியாவும் வீடு திரும்ப. சதா நேரமும் அவர் கூட தான் இருக்க போறான். நம்ம கிட்ட பேசுறது கூட பிரசாத்துக்கு நேரம் இருக்காது. இப்ப மட்டும் அவன் வேலைக்கு போலையா? அடிக்கடி பிசினஸ் நிமித்தமா வெளிநாட்டுக்கும் போவான். போட்டும். அங்கிருந்து நீங்க ஆபீஸ் போறது, குழந்தை பள்ளிக்கூடம் போறதெல்லாம் எப்படி? எல்லாத்துக்கும் கார் இருக்குடி. சரி, அவரோட கண்ட்ரோல்ல வாழ போறோம்.
நாம சுயமா எந்த முடிவே எடுக்க முடியாது. எதுக்கடி சுய முடிவு? நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன் இல்லையா, என் சம்பளம் வருதே. கூட கூடையா பழங்களை அடுக்கிட்டு நடுவுல ஒரு நெல்லிக்காயை வச்ச மாதிரி உங்க சம்பளம். அந்த பிரம்மாண்டத்துல அது அடிபட்டு போகும். பிரசாத் தயவுல ஒட்டிக்கிட்டு கங்காதரன் வீட்டு வேலைக்காரங்களா குடும்பம் மொத்தமா அங்க போய் அடிமையா இருக்குன்னு ஊர் பேசும். நம்ம தன்மானத்துக்கு இதை விட பெரிய சவுக்கடி வேணுமா? அண்ணி, தீபாவும் அவளோட அப்பாவும் அப்படிப்பட்டவங்க இல்ல. உங்களுக்கு எல்லா மரியாதையும் தந்துதான் கூப்பிடுறாங்க. நீ அந்த வீட்டு மாப்பிளடா. ஆனா எங்களுக்கு அங்க என்ன உரிமை இருக்கு? வசதி வாய்ப்புகளை அனுபவிச்சுக்கிட்டு தன்மானத்தை முன்படமா கொடுத்து பங்களால நாங்க கொடுத்துன்னு வர முடியுமா பிரசாத்? ஏண்டி, உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு? நான் இவ்வளவு சொல்லி தலையில ஏறாதா? அண்ணி சொல்றதுல தப்பு இல்லைன்ன. காவேரி ஆரம்பித்தாள். படக்கென திரும்பினான் பிரசாத். நீ என்ன சொல்ற காவேரி? அண்ணி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அந்த வீட்டு மாப்பிள்ளை ஆயிட்டா எல்லா உரிமைகளும் உனக்கு உண்டு, அதுல மறுப்பு இல்ல. நமக்கெல்லாம் என்ன உரிமை? ஹரி கடுப்பாகி விட்டான். உன்னை யார் கூப்பிட்டது? குடுத்துன போறது நாங்க தானே. கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன். இந்த மானங்கட்ட பழப்புல எனக்கு உடன்பாடு இல்ல. எதுடி மானங்கட்ட பழப்பு? அடிக்க கை ஓங்கி விட்டான். நிறுத்துங்க, என்ன கோவம் அப்படி? அவ கட்டி கொடுத்த பொண்ணு, இன்னொருத்தர் மனைவி. அண்ணனாவே இருந்தாலும் கை நீட்ட உங்களுக்கு உரிமை கிடையாது, புரியுதா? சுவாதி கண்டிக்க, நான் இனிமே இந்த வீட்டுக்கே வரல. காவேரி அழ, இருடி, ஏதோ ஒரு கோவத்துல அவசரப்பட்டுட்டாரு, நான் தான் கண்டிச்சுட்டேனே, விட்டுரு. இந்த வீட்டு பொண்ணு, நீ வராம இருக்க முடியுமா? என்னடி பேசுற? மானங்கட்ட பழப்புன்னு இவ தப்பா பேசுறா, நீ கேட்டுக்கிட்டு என்ன கண்டிக்கிற? அவ பேச தெரியாம பேசிட்டா, ஆனா அதுல உண்மை இருக்கேன். என்ன உண்மை? தீபாவோட அப்பா பங்களால குடும்பத்தோட குடியேறினா நமக்கு கௌரவம் இல்ல, ஊரும் கண்டபடி பேசும். நாமும் சுதந்திரமா இருக்க முடியாது, புரிஞ்சுக்கங்க. நீ என்ன பேசுற சுவாதி? அது நமக்குன்னு ஒதுக்கப்பட்ட வீடு, எல்லா வசதிகளையும் செஞ்சு தர அவர் தயாரா இருக்கிறாரு. எதுக்கு? நாம பிரசாதோட குடும்பம், அதாவது மாப்பிள்ள குடும்பம். அங்க மகாராணி தீபா. நாம ஒரு மாதிரி கூனி குறுகிதானே இருக்கணும். ஏன் அண்ணி அப்படி நினைக்கிறீங்க? வேற எப்படி நினைக்கிறது? அண்ணி, நாம தேடி போகல, அவங்க தேடி வந்து என்ன கேக்குறாங்க. நான் வேணும்னு அவங்க நினைக்கும் போது என் குடும்பமும் எனக்கு வேணும் இல்லையா? அவங்களையும் கூட்டிட்டு தான் நான் வருவேன்னு சொன்னா அது அசிங்கம். எல்லாரும் வரட்டும்னு அவரே சொல்லும் போது நமக்கு அது கௌரவம் தானே. அவர் வாழற பங்களால நாம இருந்தா நமக்கு சுதந்திரம் இருக்காது. நமக்குன்னு ஒரு வீடு தரும்போது எந்த விதத்துல தன்மானத்தை பாதிக்கும்? நான் உழைக்க போறேன், அண்ணனும் தாங்கால நிக்கிறாரு. தீபா இனி என் சொத்து, அவளும் சம்பாதிக்கிறா. அதெல்லாம் நம்ம பணம் தானே, ஏன் பிரிச்சு பார்க்கணும்? அண்ணி, இவன் விழுந்துட்டான், பணத்துக்கு மயங்கிட்டான், இல்லைன்னா இப்படி பேச மாட்டான். தப்பா பேசாத காவேரி. எல்லார்கிட்டையும் பாசமா இருக்கிற என்ன இந்த மாதிரி விமர்சனம் செய்வேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. இருடா, ஏன் அவகிட்ட இறங்கி பேசுற? முதல்ல மானங்கட்ட பழப்புன்னா இப்போ உன்னை மயக்கிட்டான்னு விமர்சனம் பண்றா. இதுக்கெல்லாம் உள்காரணம் உண்டு, எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன சொல்ற? பொறாம. உனக்கு ஒரு கோடீஸ்வர அந்தஸ்து தேடி வந்ததை அவளால தாங்க முடியல. இவ எப்பவும் மிடில் கிளாஸ் வாழ்க்கையில தான் இருப்பா. உன் காரணமா நாங்களும் பங்களாவாசியாகி சுகபோகத்துல மிதந்தா அதை இவளால் தாங்கிக்க முடியாது. அந்த பொறாம, அதான் கொம்பு சிவி விடுறா. அண்ணன், தெரியும்டி, பல குடும்பங்கள்ல சகோதரிகளை வாழ வைக்க கடனும் உடனும் பட்டு அண்ணன் தம்பிகள் தான் படாத பாடுபடுறாங்க. அத கடமைன்னு சொல்லிட்டு போகுது சமூகம். தப்பு இல்ல, கடமை தான், நானும் ஒப்புக்கிறேன். அதே நேரம் அந்த சகோதரன் உயர்ந்து உச்சிக்கு வர வாய்ப்பு கிடைச்சா ஒரு நல்ல சகோதரி என்ன செய்வா? மனசார வாழ்த்துவா. அப்பதான் அவ நியாயமான சகோதரி. இந்த மாதிரி பொறாமையும் வைத்தறிச்சலும் புடிச்சு கலைச்சு விட்டா அவளை எப்படி நல்லவன்னு ஏத்துக்க முடியும்? அண்ணி, இதுக்கு மேல நான் அவமானப்படணுமா? நீ இருடி. இத பாருங்க, இந்த மாதிரி பேசுனதுக்கு நீங்க அவகிட்ட மன்னிப்பு கேளுங்க. எதுக்கு? நான் தப்பா எதுவும் பேசல, மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டேன். அவளை கண்டிக்க துப்பு இல்ல, பெருசா வக்காலத்து வாங்குறியா? நம்ம வீட்டு பொண்ணுங்க. அது எனக்கு தெரியும் சுவாதி, நீ சொல்ல நினைச்சத அவ சொல்லிட்டான்னு வக்காலத்தா? என்னங்க பேசுறீங்க? அடுத்த மருமக உன்னை விட பல மடங்கு வசதியும் திறமையுமா வரப்போறா. உன் புகழ் குறைஞ்சு அவ பக்கம் எல்லாரும் திரும்பிடுவாங்கன்னு உனக்கு பொறாம? சுவாதி அதிர. ஒரு அம்மா தான் பொண்ணு மேல வெறி கடந்த பாசம் வச்சவ. அப்படி ஒரு பைத்தியம். தான் மகளுக்காக புருஷன் உள்பட எல்லா உறவுகளையும் பகைச்சுக்கிட்டவ. அவளுக்கு மருமக வந்தா மகளை விட அரையடி அதிகம் உயரம் இருந்ததை பொறுக்காம மருமக காலை வெட்டிட்டாளாம் அந்த அம்மா. உன் கதையும் இதுதான். உன்னை விட குறைஞ்சவளா பிரசாதுக்கு வந்தா உன் கொடி பறக்கும், ஆட்சி தொடர்ந்து உன்னோட கையில இருக்கும். பங்களா காருன்னு ஆகிட்டா நாங்க எல்லாம் அவ தயவுல வந்துட்டா ஒசந்து நிப்பா. உன்னை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. நேத்து முதலே உன் முகத்துல பொறாம வீசுறத நான் பாத்துட்டேன். அண்ணன், இரு பிரசாத், நான் பேசி முடிக்கல. இவளுக்கு இன்னொரு முகம் உண்டு, அது உங்க யாருக்கும் தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்பா செத்தாரு, தம்பிகளுக்கு பக்கபலமா நின்னாளா? சுயநலம். அவங்கள ஆதரிக்கிற பாரம் தான் தலையில இறங்கும்னு பயம்.
அதை சாதுரியமா மறைக்க புகுந்து வீட்டு பக்திங்கிற சாயத்தை எடுத்து பூசினா. எல்லாரும் நம்பிட்டாங்க. அம்மா அருகில் வந்தாள். ஏன்டா அப்படி பேசுற? அம்மா, இங்க எல்லாருக்குமே இன்னொரு முகம் உண்டு. சிலரு அது வெளியில வராம சாதுரியமா மறைப்பாங்க. பல பேருக்கு அந்த தந்திரம் தெரியாது. போதும்னு இந்த மாதிரி பேசாத. இரு பிரசாத், நிஜமாவே உன்னை தான் பிள்ளையா கருதுனா, இப்படி ஒரு வாழ்க்கை வீடு தேடி உனக்கு வருதுன்னா முதல்ல சந்தோஷப்படுறவ இவளால இருக்கணும். எனக்கும் அவன்கிட்ட பாசம் உண்டு. அவன் தன்மானத்தை இழக்கிறது எனக்கு பிடிக்கல. யாரடி தன்மானம் இழக்கிறாங்க? அவன் படிச்சிருக்கான், எல்லாம் இருக்கு. பெரிய வாழ்க்கை தானா தேடி வருது. அவனுக்கு யாரும் பிச்சையும் போடல. நாம குடும்ப கௌரவம் சிதையும் இல்லை. பொறாம காரணமா சண்டித்தனம் பண்ணி அவனுக்கு வர்ற இந்த வாழ்க்கைக்கு யாராவது கெடுத்தா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். நிறுத்துங்க, இது அபாண்டமா இருக்கு. அவனுக்கு ஒரு கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு ஜோசியரை நான் பார்க்க போனப்ப நீங்க வரல. அவங்கிட்ட எனக்கு அக்கறை இல்லையாத்த? நீங்களே சொல்லுங்க. நிச்சயமா இருக்குமா. நீ இருமா. உண்மையான அக்கறை இருந்தா அவனுக்கு அப்படி ஒரு வாழ்க்கை தேடி வரும்போது நீ தானே முன்னால நிக்கணும். நின்னியா? தப்பு தப்பா பேசுற. இந்த காவேரிக்கு ஆதரவு கொடுக்குற, தன்மானம்னு ஒரு புது பிரச்சனை எடுக்கிற. இப்ப நான் கேக்குறேன், இந்த கல்யாணத்துல உனக்கு சம்மதமா இல்லையா? ஹரி படக்கென கேட்டுவிட ஒரு மாதிரி ஆனாள் சுவாதி. மழுப்பாத, ரெண்டுல ஒரு பதில நீ சொல்லி ஆகணும். சம்மதம்னு சொல்லு, இல்லைன்னா சம்மதம் இல்லைன்னு சொல்லிடு. இருண்ண. இல்ல பிரசாத், எல்லாம் சரியா இருக்கு, எங்கேயுமே தப்பு இல்ல. அப்படி இருக்கும்போது இந்த அளவுக்கு மழுப்ப வேண்டிய அவசியமே இல்லை. இதுக்கு இத்தனை யோசனையும் தேவையில்லை. சொல்லு சுவாதி. பணக்கார வாழ்க்கை கிடைக்கும் போது எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க, உடனே அதை ஏத்துப்பாங்க. ஆனா நான் பேராசக்காரி இல்ல. பணத்தை விட நம்ம குடும்பத்தோட சுய கௌரவம் பெருசுன்னு நினைக்கிறேன். அது தப்பா? அண்ணி, சுய கௌரவம் எந்த விதத்திலயும் இதுல பாதிக்கலையே. நீ இருடா. மறுபடியும் இவ வேஷம் கட்டுறா, வார்த்தைகளால பசப்புறா. காரணம், தீபா மாதிரி எல்லாம் நிறைஞ்ச ஒருத்தியோட வரவ இவ ஜீரணிக்கல. வேஷம் பெருசாகுது. இல்லைங்க, நீங்க இத்தனை தூரம் பேசினதுக்கு அப்புறம் என் முடிவை சொல்லிடுறேன். பங்களா வாசத்துல எனக்கு உடன்பாடு இல்ல. நான் வரல. 10 வேலையாட்கள் புடை சூழ ஒரு சோம்பேறி வாழ்க்கை வாழ்றதுல உடன்பாடு இல்ல. எனக்கு எந்த விதத்திலையும் சொந்தமில்லாத ஒரு பணக்கார வாழ்க்கையில என்னை பொருத்திக்க தயாரா இல்ல. நான் வரல. சபாஷ். அப்போ இந்த கல்யாணம் வேண்டான்னு நீ சொல்ற? இல்ல, அதை தடுக்கிற உரிமை எனக்கு இல்ல. நான் இந்த வீட்டுக்கு வாழ வந்தவ. உங்க தம்பியோட நல்ல வாழ்க்கைக்கு முட்டுக்கட்டையா நின்னேன்னு பழி சுமக்க தயாரா இல்ல. பிரசாதும் நீங்களும் எல்லாரும் விரும்பினா கல்யாணம் தாராளமா நடக்கட்டும். அப்போ நீ வரமாட்ட. கல்யாணத்துக்கு வந்து ஆசீர்வாதம் பண்றேன். ஆனா பங்களாவுக்கு, அவ வீட்டுக்கு நான் கொடுத்தன வரமாட்டேன். எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. அப்படியா? இது கூட அவ வீடுதான். என்ன பேசுறீங்க? லோன் முழுக்க வாங்கி தவணை பணத்தை முழுசா பிரசாத் கட்டுறான். அதனால இது அவன் வீடு. அவனோட வீடுன்னா அவளுக்கும் தான் சொந்தம். அண்ணே, நீ என்ன பேசுற? கல்யாணமும் நடக்கல, தீபா எனக்கு சொந்தமும் ஆகல. இப்ப நம்ம வீடு. இதுல தீபா பங்கு எதுவும் இல்ல. பிரிச்சு பேசி அண்ணி மனசுல எதுக்காக கசப்ப உண்டாக்குற? இல்லடா, நல்லது வரும்போது இவ தடுக்க பாக்குறா. இத நான் எதிர்பார்க்கல. என் மனசு தாங்கல. இல்லைங்க, எதையும் தடுக்க பார்க்கல. கல்யாணத்தை நடத்த வேண்டாம்னு தடுக்கல. பங்களாவுக்கு தான் கொடுத்தன வரல. நீங்க போறதையும் நான் தடுக்கல. இந்த வீட்டுல எனக்கு உரிமை இல்லைன்னு நீங்க சொன்னா எங்க அப்பா வீட்டுக்கு போயிடுறேன். யாருக்கும் பாரமா இருக்க நான் விரும்பல. பணத்தாசையும் எனக்கு இல்ல. வாழ வந்தவளுக்கு பேச கூட உரிமை இல்ல. நான் போறேன். அழுது கொண்டே உள்ளே ஓடினாள். போதுமா? இத்தனை நாள் இந்த குடும்பத்தை நடத்தி எனக்கும் கல்யாணம் பிரசவம் எல்லாம் முடிச்சு தனக்குன்னு எதையும் எதிர்பார்க்காம ஒரு தாயா வாழ்ந்தாங்க அண்ணி. எவ்வளோ ஒருத்தி வந்ததும் எல்லாரும் அவங்கள தூக்கி வீசிட்டீங்க. எல்லாம் பணம் படுத்துற பாடு. காவேரி புலம்ப பிரசாத் ஆடி போனான். அம்மா சாரதா அருகில் வந்தாள். ஏண்டா ஹரி இப்படி பேசின? நான் இப்பவும் சொல்றேம்மா, தப்பா எதுவும் பேசல. பிரசாதுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையும் எல்லா தகுதிகளும் நிறைஞ்ச தீபாவும் வீடு தேடி வந்தப்போ இவங்க 2 பேரால தாங்கிக்க முடியல, திசை திருப்புறாங்க. அப்படி சொல்லாதடா. நீ மனசார சொல்லுமா, இந்த வரன் உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? நீ சுவாதிக்காக பேச வேண்டாம். உன் பிள்ளை நான் கேட்கறேன், வெளிப்படையா சொல்லுமா. அம்மா யோசித்தாள். அவ நல்ல பொண்ணு, பிரசாதுக்கு ஏத்த ஜோடிதான். வீடு தேடி வந்த அவங்க அப்பாவும் நல்லவரா தான் இருக்கிறாரு. இவனை பிரிக்க நினைக்கல. எல்லாரையும் வர சொல்ற மனசு யாருக்கும் வராது. இந்த கல்யாணத்தை நடத்தி பங்களாவுக்கு நாம எல்லாரும் குடி போறது தப்பாமா? தப்புன்னு நான் நினைக்கலப்பா. பிரசாத் புருவங்களை உயர்த்தினான். சபாஷ்மா, உங்ககிட்ட பொறாம இல்ல. உன் பிள்ளையும் இந்த குடும்பமும் நல்லா வாழணும் நேர்மையான எண்ணம் இருக்கு. சுவாதியும் பொறாமப்பட மாட்டா ஹரி. இல்லம்மா, இப்ப அது வந்திருக்கு. அவளோட கேரக்டரை நான் சொல்றேன். அவ பட்ஜெட் போட்டு சிக்கனமா குடும்பம் நடத்தி எல்லாரையும் வாழ வைக்கிறாள்னு புகழ் வரணும். அது நல்லது தானப்பா, அதைத்தானே செய்யறா. சரிதாமா, வரப்போற தீபாவால அது அடிபடும் பயப்படுறா. பங்களாவுக்கு குடி போய் எல்லா வசதிகளும் கிடைச்சிட்டா அவளைத்தானே பாராட்டுவாங்க. இவ பேர் வெளியில வராது இல்லையா? இவளும் சந்தோஷமா அனுபவிக்கலாமே. இல்லம்மா,
சில பேருக்கு எப்பவும் தானே கதாநாயகியா இருக்கணும், கடைசி வரைக்கும் தன்னை தூக்கி வச்சு கொண்டாடணும். அதுக்காக எதை வேணாலும் விட்டு தருவாங்க. மத்தவங்களுக்கு அந்த பேரும் பெருமையும் போனா இவங்களால அதை தாங்கிக்க முடியாது, தடுக்க எல்லா முயற்சிகளும் செய்வாங்க. ஏன்டா இப்படி பேசுற? அதுதாம்மா உண்மை. இந்த வீட்டுக்கு வந்த உன்ன யாராவது தூக்கி வச்சு பேசினா சுவாதியால தாங்கிக்க முடியாது. பல முறை நான் பார்த்திருக்கேன். 1-2 சம்பவங்களை ஹரி சுட்டி காட்ட சாரதா அம்மா ஆடி போனாள். பிரசாதுக்கும் பெரும் ஆச்சரியம். என் பொண்டாட்டியோட மறுபக்கத்தை, பலவீனத்தை நானே வெளிச்சம் போடக்கூடாதுன்னு இருந்தேன். அதுவே இப்ப வெளியில வந்தாச்சு. எல்லாத்தையும் தன் கைப்பிடியில வச்சுக்க ஆசைப்படுற வினோத குணம் அவளுக்கு. பிரசாத் யோசித்த போது சரியாக இருந்தது. இவ வரமாட்டேன்னு மறுத்துட்டா, பிரசாத் இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லுவான். அப்புறமா கொஞ்சம் டிராமா போட்டு இதை நிறுத்திடலாம். அவ கொண்டு வர வரனுக்கு முடிச்சு வச்சிடலான்னு ஒரு ஐடியா இருக்கும். அண்ணி அப்படிப்பட்டவங்க இல்ல. உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும்டா. நான் உன்கிட்ட சொல்றதெல்லாம் ஒண்ணுதான். இந்த கல்யாணம் நடக்கணும், தீபா உன் மனைவி ஆகணும். அண்ணா, அதுல உனக்கு விருப்பமா இல்லையா? விருப்பம்தான், இழுக்காத, உறுதியா இரு. அண்ணி அந்த வீட்டுக்கு வரமாட்டாங்கன்னு அண்ணி சொல்றாங்களே. வேண்டாம், நாங்க வரல, நீ அம்மா கூட்டிட்டு கொடுத்தனும்போ. அது எப்படி முடியும்? இங்க தானடா அவ ஜெயிக்கிறா. தன்னை தாண்டி ஒரு பணக்காரி இந்த வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா. அதுக்கு பகடக்காயா ஒன்ன உருட்டுறா. அவ மேல உள்ள மரியாதை காரணமா, தாய்க்கு நகரா நீ நினைக்கிற காரணமா ஓ முடிவை நீ மாத்திக்கிட்டா இவ ஜெயிப்பா. தான் நினைக்கிறது மட்டுமே நடக்கணும்னு நினைக்கிற ஒரு பொன்றகம் உண்டு. இவளும் அதை சேர்ந்தவ, தன்னை மாத்திக்க மாட்டா. இது ரொம்ப தப்பு பிரசாத். தீபாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பங்களால வாழ போற காரணமா எங்களை உதறிட்டேன்னு அர்த்தம் இல்ல. உனக்கு வரப்போற நல்ல வாழ்க்கைய முட்டாள்தனமா நீ கெடுத்துக்கிடாத. இங்க எந்த ஒரு பந்தமும் சாஸ்வதம் இல்ல. வாய்ப்புகள் எல்லாரையும் தேடி வராது. வரலட்சுமி வந்து கதவை தட்டுறா. இப்ப திறக்கலன்னா வரவே மாட்டா. அப்புறமா தேடி அலைஞ்சாலும் கிடைக்க மாட்டா. தயவு செய்து வாழ்க்கையை கொஞ்சம் பிராக்டிகலா பாரு. அம்மா சாரதாவுக்கு ஹரி சொல்வது நியாயமாகப்பட்டது. பிரசாதுக்கும் அதில் உடன்பாடுதான். ஆனால் இதற்கு சம்மதிச்சு நன்றி கெட்டவன் என்ற பேர் வந்துவிடக் கூடாது என்று கலக்கம். அம்மா எடுத்து சொல்லு. நான் என்னப்பா சொல்றது? தாய் வேதனையுடன் உள்ளே போய் படுத்து விட்டாள். ஹரி வெளியே புறப்பட்டு விட்டான். பிரசாத் குழம்பி போய் நின்றான். இந்த மாதிரி ஒரு பிடிவாதம் அண்ணியிடம் இருக்கும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. உடனடியாக அண்ணியிடம் பேசவும் தோன்றவில்லை. ஒரு அதிர்ச்சி மட்டும் உடம்பு முழுக்க பரவி இருந்தது. தனக்கு ஒரு நல்வாழ்வு வரும்போது அதை முதலில் ஆதரிப்பது அண்ணியாகத்தான் இருக்கும் என நம்பினான். ஹரி சொல்வது போல நிச்சயமாக அண்ணியின் இன்னொரு முகம் இது. இதுவரை பார்த்திராதது. உள்ளம் உடைந்தது. இது என்ன உலகம்? காவேரியும் தன் பொறாமையை கொட்டிவிட்டாள். அவர்களை ஆராதிக்கும் வரைதான் எல்லோருக்குமே பிடிக்கிறது. அது மாறினால் அவர்கள் எதிராளியாக நொடியில் நிறம் மாறி விடுகிறார்கள். கடற்கரை மணலில் பிரசாதும் தீபாவும் எதிரெதிரே உட்கார்ந்திருக்க, வந்துட்டு எதுவும் பேசாம இருந்தா எப்படி? மெதுவாக ஆரம்பித்து நடந்த சகலத்தையும் சொல்லி முடித்தான். தீபா எதுவும் பேசாமல் மௌனமாக இருந்தாள். நீ என்ன சொல்ற? நான் சொல்ல இதுல எதுவுமே இல்ல. நீங்க தான் முடிவெடுக்கணும். எப்படி தீபா? 3 ஆப்ஷன் தான் இருக்கு. உங்க அண்ணிய கன்வின்ஸ் பண்ணி எல்லாரும் இங்க வாழ வரணும். இல்லன்னா நான் அந்த வீட்டுக்கு வரணும். அதுவும் இல்லன்னா கல்யாணத்தை வேண்டான்னு முடிவெடுக்கணும். இதுல 2 சாய்ஸ் உங்களோடது, 1 எந்து. எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க வீட்டுக்கு வாழ வர சொன்னா அதுக்கும் தயாரா இருக்கேன். அப்படியா சொல்ற? ஆமாங்க. உங்க அப்பா விட்டுட்டு வர முடியுமா? இதுக்கு அவர் சம்மதிப்பாரா? அவர் யாரு சம்மதிக்க? என்ன இப்படி பேசுற? உன்னை தாயாவும் இருந்து ஆளாக்குனவர் இல்லையா? இருக்கலாம். இது என்னோட வாழ்க்கை. எனக்கு பிடிச்ச உங்களை தேர்ந்தெடுக்கிறேன். உங்க வீட்டுக்கு வந்தா தான் கல்யாணம் நடக்கும். நம்ம வாழ்க்கை தொடரும்னா நான் இறங்கி வந்துதான் ஆகணும். அதெல்லாம் முடியுமா? நிச்சயமா முடியும். ஒரு பொண்ணோட வாழ்க்கை பங்களா, ஏசி, காரு, இன்ன பிற வசதிகளை வச்சு தீர்மானிக்கப்படுறது இல்ல. அவன் மனசுக்கு பிடிச்ச புருஷனை வச்சுதான் முடிவாகும். சந்தோஷமான வாழ்க்கைக்காக வசதிகளை கொஞ்சம் விட்டு கொடுத்தா தப்பு இல்ல. பொண்ணா பிறந்தவங்க எல்லாத்துக்கும் அனுசரணையா போக பழகிக்கணும். பிரமித்தான். என்னால நம்ப முடியல. எத? ஒரு கோடீஸ்வரி இப்படி பேசுறாளேனா? அப்பாவோட பணம் தான் சுகம்னா நான் வேலைக்கே போக வேண்டாமே? ஏன் போறேன்? ஆணோ பொண்ணோ அடுத்த கட்ட வாழ்க்கையை தீர்மானிக்கும் போது எது குறுக்க வந்தாலும் தாண்டத்தான் வேணும். நாம தவற விட்டுட்டு யார் மேலையும் குற்றம் சொல்லி லாபம் இல்ல. தீபா, 3 ஆப்ஷன் கொடுத்த. ஆனா ஒரே ஒரு சான்ஸ நீ கொடுக்கவே இல்லை. என்ன அது? நீங்க மட்டும் வாங்க, உங்க குடும்பம் விரும்பலன்னா வர வேண்டாம்னு சொல்லல. அப்படி சொல்ல எனக்கு என்ன உரிமை இருக்கு? உங்களை ஆளாக்குன குடும்பத்தை உதற சொன்னா தப்பாயிடும். நீ அப்பா உதறிட்டு வர தயாரா இருக்கியே? சமூகத்துல ஒரு நியதி இருக்கு. பெண் தான் புருஷன் வீட்டுக்கு வாழ போகணும். அதான் நியாயமும் கூட. அதை மாத்த எனக்கு என்ன உரிமை இருக்கு? அண்ணி தான் ஒன்னு சரியா புரிஞ்சுக்கல. உங்க வீட்டுக்கு நான் வாழ வந்தா நிச்சயம் புரிஞ்சுப்பாங்க. இல்ல தீபா, வசதி படைச்ச எல்லாம் நிறைஞ்ச ஒன்ன அண்ணியால ஏத்துக்க முடியாது. ஏன்?
அன்னிக்கிட்ட ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி இருக்கு. இன்னொரு முகம் வெளியில வந்தாச்சு. உன் அந்தஸ்து காரணமா அந்த முகம்தான் இனி விஸ்வரூபம் எடுக்கும். எங்க அண்ணன் ரொம்ப புத்திசாலி, சரியா கவனிச்சு வச்சிருக்கான். அந்த வீட்டுக்கு நீ வந்தாலும் மன நிறைவா வாழ முடியாது. அவங்களும் எங்க வீட்டுக்கு வரமாட்டாங்க. அப்ப என்னதான் வழி? கல்யாணம் நடக்காதா? எழுந்தான் பிரசாத். நடக்கும் தீபா. எப்படி? எனக்கு புரியலையே. உங்க அப்பா நேர் வழியில உழைச்சு பல கஷ்டங்களை தாங்கி உயர்ந்தாரு. ஆனா உலகம் தப்பாவும் விமர்சிக்கும். அதே மாதிரி பாசம்தான் ஜெயிக்கும்னு நினைச்ச எனக்கு அண்ணி பெருசா ஒரு அடி கொடுத்துட்டாங்க. அதனால அவங்க பாசத்தை காட்டி என்னை மடக்கி குறுக்கு வழியில இதை நிறுத்த பாக்குறாங்க. நானும் குறுக்க பூந்தாதான் இதுக்கு பதில் சொல்ல முடியும். புரியல. இந்த ஈகோவை அடிச்சு வீழ்த்தணும். அந்த இன்னொரு முகம் மாறணும். அப்பதான் தெரியும் நான் உங்க அப்பாவை சந்திக்கணும். அவர் தான் இதுல எனக்கு உதவணும். என்ன செய்ய போறீங்க? நடந்து கொண்டே பிரசாத் அதை சொல்ல, இதெல்லாம் வேணுமா? சாரி தீபா, வேற வழி இல்ல. நாமும் வாழணும். அதை மத்தவங்க வாழ்த்தணும்னா இப்படித்தான் போகணும். எப்படி? மறுநாள் காலை சீக்கிரமே எழுந்து பிரசாத் எல்லோரையும் அழைத்தான். காவேரியும் இருந்தாள். நான் கொஞ்சம் பேசணும். சொல்லுடா. ஒரு நாள் முழுக்க யோசனை பண்ணிட்டேன். தீபாவை தனியா வரவழைச்சு பேசினேன். சுவாதி முகம் மாறிவிட்டது. எதுக்கு? அவகிட்ட பங்களாவுக்கு வந்து வாழ எங்க அண்ணிக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன். அதுக்காக அண்ணி இந்த கல்யாணத்தை தடுக்கல. அவங்க யாருக்குமே குறுக்க நிக்க மாட்டாங்கன்னு எடுத்து பேசிட்டேன். அவ என்ன சொன்னா? இந்த வீட்டுக்கு வந்து வாழ தயாரா இருக்கா. எல்லா வசதிகளையும் விட அப்பாவை விட என் கூட வாழ்றதுதான் வசதின்னு கருதுறா. அவங்க அப்பா தடுக்க மாட்டாரு. தடுத்தாலும் மீறி வர தயாரா இருக்கா. அவளுக்கு நான் தான் வசதி. அவளே வர்ற பட்சத்துல அவரோட வசதிகளை ஏத்துக்க நானும் தயாரா இல்ல. இதே வேலை, இதே வாழ்க்கை தொடரட்டும். பணம் குறுக்க வர வேணாம். என்ன சொல்றீங்க? ஹரி எழுந்தான். சபாஷ். அந்த பொண்ணோட சுகபோகங்களை பறிச்சு நீயும் எதையும் அனுபவிக்காம விட்டு கொடுத்து வரக்கூடிய மகாலட்சுமியை உதறி உங்க அன்னைக்கு முட்டாள்தனமா ஒரு முடிவெடுத்து மிடில் கிளாஸ் வாழ்க்கை தான் சாஸ்வதம் முடிவெடுத்தாச்சா? எனக்கு பிடிக்கல. அம்மா நீ என்ன சொல்ற? ஆமாண்டா ஹரி, இவனுக்கு இந்த வாழ்க்கை பழக்கப்பட்டது. அவளை வசதிகளை விட்டுட்டு வரவழைக்கிறது அநீதியா படுது. யாரு வர சொன்னாங்க? சுவாதி, உன் காரணமா தான் 2 பேரும் இந்த முடிவுக்கு வராங்க. அவங்களோட சொகுசு வாழ்க்கையை கெடுத்து புண்ணியத்தை நீ கட்டிக்கோ. ஒரு பணக்காரி சகலத்தையும் விட்டுட்டு இறங்கி வரா, அதை மறுக்கிறது அவமானமா இருக்கு. அண்ணன் விடு, அவதான் வர தயாரா இருக்காளே. சார் போஸ்ட் ஹரிக்குத்தான். வாங்கினான். பிரித்து படித்தான். என்ன எம்டி உடனே வர சொல்றாரு. என்னால ஏற்பட்ட ஒரு நஷ்டத்துக்கு சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்க போறாங்களாம். ஐயோ, என்ன நஷ்டம்? வந்து சொல்றேன். ஹரி புறப்பட்டு விட்டான். குடும்பமே பதறியது, குழம்பியது. இரவு 7 மணிக்கு ஹரி திரும்பினான். என்னாச்சுங்க? வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. செட்டில்மெண்ட் வந்தாச்சு. கடிதத்தையும் செக்கையும் நீட்டினான். ஏன், என்ன காரணம்? குடும்ப குழப்பத்துல ஒரு முக்கியமான வேலையை தப்பா செஞ்சதுனால கம்பெனிக்கு பல லட்சங்கள் நஷ்டம். எம்டியோட மானம் போயிடுச்சு. பிசினஸ் கைமாறி போச்சு. அதனால என்ன வேலையை விட்டு எடுத்துட்டாங்க. ஐயோ, என்ன இப்படி பேசுறீங்க? அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்க. கேட்டாச்சு. மன்னிப்பு இழப்ப கீடு கட்டுமா? நான் வந்து பேசுறேன். எதுவும் எடுபடாது. என் இடத்துக்கு ஆள் வந்தாச்சு. இந்த 37 வயசுல இனிமே அவன் வேலை தருவான். வீட்டுலதான் இருக்கணும். பரவாயில்ல. தீபா இந்த வீட்டுக்கு வாழ வருவா. அவளும் சம்பாதிக்கிறா. பிரசாத் இருக்கிறான். அவங்க கையில குடும்ப நிர்வாகத்தை கொடுத்துட்டு போட்ட சோத்தை தின்னுட்டு நாமளும் வாழலாம். இனிமேலும் நிர்வாகம் நம்ம கைக்கு வரணும்னா அது அராஜகம். அம்மா நொந்து போனாள். பிரசாதுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சப்போ மறுப்பு தெரிவிச்சு அவனுக்கு அதை கிடைக்க விடாம செஞ்ச பொறாமைக்கு இது தண்டனை. அத்தை, வசதிகளை விட்டுட்டு அவ வரால. நீயும் வாய மூடிட்டு இரு. கோடீஸ்வர அந்தஸ்தை என் பிள்ளைகிட்ட இருந்து பறிச்ச. இங்க அஸ்திவாரம் ஆட்டங்கண்டாச்சு. தன்மானம் என்ன பெரிய புண்ணாக்கு? நீங்களா இப்படி பேசுறீங்க அத்தை? நீ மட்டும் மாறலையா? அவனுக்கு அம்மான்னு சொல்லி வேஷம் கட்டிட்டு வசதியான வாழ்க்கை வரும்போது அதை தடுக்க எல்லா முயற்சிகளும் செஞ்ச. காவேரி மௌனமாக இருக்க. கெடுத்தியடி. இப்போ உங்க அண்ணன் குடும்பத்தை நீ பராமரிப்பியா? மகள் மேல் பாய்ந்தாள். நான் என்ன செய்ய முடியும்? உங்களால கெடுக்க முடியும்டி, ஆனா நல்லதை செய்ய முடியாது. ஹரி ஒரு ஓரமாக போய் உட்கார்ந்தான். யாரும் யாருடனும் பேசவில்லை. சுவாதி எழுந்தாள். தீபாவோட போன் நம்பர் குடு பிரசாத். எதுக்கு அண்ணி? கொடுக்க மாட்டியா? தர அண்ணி. உடனே தந்தான். உள்ளே போய் சுவாதி டயல் செய்தாள். அக்கா சொல்லுங்க. உங்க அப்பாவை நான் பார்க்கணும் தீபா. உடனே சந்திக்கணும். அப்பா ஆபீஸ்ல இருப்பாரு. நான் பேசிட்டு கூப்பிடுறேன். 5 நிமிடங்களில் தீபா அழைத்தாள். அப்பா உங்க வீட்டுக்கே வராரு. ஐயோ வேண்டாம், நான் வந்து பாக்குறது தான் முறை. அப்பா கிளம்பியாச்சுக்கா. நீயும் வா தீபா. சரிக்கா. அடுத்த 20 நிமிடங்களில் தனித்தனி காரில் அப்பாவும் மகளும் வந்து இறங்கினார்கள். கங்காதரன் உள்ளே நுழைந்தார். வாங்கப்பா. சுவாதி அழைக்க படக்கென நிமிர்ந்தார். இப்ப என்னம்மா சொன்ன? அப்பான்னு சொன்னேன். தீபா இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறா. அவளுக்கு அப்பானா எனக்கும் நீங்க அப்பா தானே? சந்தோஷம்மா.
நீ பார்க்கணும்னு சொன்னதும் நான் இங்க ஓடி வர காரணம் உன்னையும் என் மகளா நினைச்சதுதான். சரியா? உட்காருங்கப்பா. முதல்ல என்னை மன்னிச்சிருங்க. எதுக்கு சுவாதி? என் ஈகோ காரணமா, ஆளுமை குணம் காரணமா உங்க யாரையும் நான் புரிஞ்சுக்கல. பங்களாவுக்கு கொடுத்துன வரமாட்டேன்னு சொன்னேன். இத தீபா கிட்ட பிரசாத் சொன்ன காரணமா அவ இந்த வீட்டுக்கு கொடுத்துன வர தயாரா இருக்கா? அவ்வளவு வசதிகளையும் விட்டுட்டு. தெரியும்மா. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? அம்மா சாரதா குறுக்கிட்டு கேட்க, என் மகளை பிரியறது வருத்தம் தான். அதுக்காக என் கூடவே காலம் முழுக்க இருக்க முடியுமா? அவ மனசுக்கு பிடிச்ச பிரசாத் கூட எங்க வாழ்ந்தா என்ன? நான் தடுக்கல. பிரமிப்புடன் பார்த்தாள் சாரதா. சரிம்மா, அவசரமா என்ன நீ பாக்கணும்னு எதுக்கு சொன்ன? அப்பா, அவரை வேலையை விட்டு நீக்கிட்டாங்க. ஏன்? நீங்களே சொல்லுங்க. ஹரி அவரிடம் சொல்ல தொடங்கி டெர்மினேஷன் லெட்டர், செட்டில்மெண்ட், காசோலை இரண்டையும் காட்டினான். அப்பா, பிரசாதோட வளமான வாழ்க்கைக்கு நான் தீ வச்சேன். இப்போ என் வாழ்க்கை பொசுங்குது. எனக்குள்ள இருந்த மிருகம் என்னையே பதம் பார்த்துருச்சு. வீட்டுல அவர் உட்கார்ந்தா குடும்ப நிலை என்ன, பொண்ணு குழந்தை வேற. இதுக்காக நீ கலங்கி போய் நிக்கிற? சார், இவளை தாண்டி ஒரு மருமக வந்தா, இவளை விட வசந்த இடத்துல இருந்து வந்தா தன்னோட ஆளும் அடிபடுமேன்னு இவளோட இன்னொரு முகம் தப்பா தலையெடுத்தது. தெய்வம் நின்று கொள்ளும் அப்பவே போட்டுருச்சு. இவ தப்புக்கு எனக்கு தண்டனை. சாரதா எதுவும் பேசாமல் கண் கலங்கி நிற்க, இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி கலங்கணும்? இதை விட என்னப்பா ஆகணும்? அப்பான்னு நீ கூப்பிட்ட அடுத்த நிமிஷமே ஹரியனுக்கு மருமக முறை ஆயிட்டாரு. அப்புறமா அவரை நான் விட முடியுமா? நீங்க என்ன சொல்றீங்க? ஹரி, இப்பவே என் கூட வாங்க. இன்னைக்கு நாள் நல்லா இருக்காமா? ஆமாங்க, என் கம்பெனிலே வேலை செஞ்சிருங்க. நீங்க அங்க பார்த்த வேலையை தரேன். அதை விட அதிக சம்பளம் கிடைக்கும். புறப்படுங்க. சுவாதி அருகில் வந்தாள். அப்பா, உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்லுவேன்? அப்பான்னு கூப்பிட்டப்புறம் மக நன்றி சொன்னா அந்த உறவுக்கே அர்த்தம் இல்ல. தீபாவின் கைகளை பிடித்து கொண்டாள் சுவாதி. தீபா, நீ இருந்து சமாதானமா 4 வார்த்தை பேசிட்டு அப்புறமா வா. வாங்க ஹரி. அவருடன் காரில் ஏறிவிட்டான். கார் புறப்பட்டது. ஹரி அவரிடம் வேலைக்கான உத்தரவை வாங்கிவிட்டான். பழைய கம்பெனியின் எம்டியும் எதிரே இருந்தார். சாரி சார், குடும்ப குழப்பம் காரணமா ஹரிய உங்ககிட்ட இருந்து பிரிச்சு நான் வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க. இல்ல சார், ஹரி நல்ல ஊழியர். அவரை இழக்கிறது வருத்தம் தான். அதிக சம்பளமும் வசதிகளும் கிடைக்கும் போது போக வேண்டியதானே. அவர் விடை பெற்றார். சார், தேவையில்லாம இந்த நாடகத்துல உங்களை நுழைச்சது தப்புதான். இல்ல ஹரி, மருமகனோட அண்ணன் ஹரி மருமகனோட அண்ணன். என் கம்பெனில வேலை பார்க்கறது நல்லது தானே. தம்பி தான் வர முடியல, நீங்களாவது இருங்க. இல்ல சார், அவனும் வருவான். நாளைக்கே கல்யாண தேதியை குறிச்சிடலாம். இனிமே தள்ளி போட வேண்டாம். சரி, உங்க குடும்ப விருப்பம் என்னவோ அதுக்கு நானும் தீபாவும் கட்டுப்பட தயாரா இருக்கும். ஹரி மாலையில் வீடு திரும்பினான். வேலைக்கான ஆர்டரை தந்தான். ஏறத்தாழ இரட்டிப்பு சம்பளம், பல வசதிகள். சுவாதி சோர்ந்து உட்கார்ந்திருந்தாள். அம்மா, முகூர்த்த நாளை பாரு. பிரசாத் தீபா கல்யாணம் முதல்ல முடியட்டும். சரிடா. அடுத்து வந்த நாட்களில் கங்காதரன் பரபரவென செயல்பட தொடங்கிவிட்டார். கல்யாண செலவு மொத்தமும் அவருடையது. பெரிய மண்டபம், ஆடம்பர கல்யாணம், ஊரே மூக்கில் விரல் வைத்தது. பெரிய மனிதர்கள் வாழ்த்த வர வீடியோ கவரேஜ் ஜமாய்த்தது. தீபா கழுத்தில் தாலி கட்டி விட்டான் பிரசாத். அப்பா, நீங்க சொன்னபடி நாங்க எல்லாரும் பங்களாவுக்கே கொடுத்துன வரோம். தீபா அவங்கள பிரியவும் வேண்டாம், வசதிகளை குறைச்சிக்கவும் வேண்டாம். ரொம்ப சந்தோஷம்மா, நான் ஏற்பாடுகளை பண்றேன். வேண்டாம் சார், இந்த முறை தடுத்தது ஹரி. அத்தனை பேரும் அதிர்ச்சியுடன் பார்க்க, என்னங்க ஏன் தடுக்கிறீங்க? தீபா எதுக்காக வசதிகளை குறைச்சிக்கிட்டு இங்க வந்து வாழணும்? நமக்கு கஷ்டம் வந்தப்போ அப்பா கை கொடுத்தாரு. அவரோட மகளுக்கு கஷ்டம் தரக்கூடாது. நாம எல்லாரும் அங்கேயே போயிடலாம். தீபாவுக்கு கஷ்டம் தரணும்னு நான் சொல்லலையே. இதுக்கு என்ன அர்த்தம்? நாம இங்கே இருப்போம். பிரசாதும் தீபாவும் பங்களால குடுத்தம் நடத்தட்டும். அண்ணா, இல்லடா, தடுக்காத. நீ அங்கதான் போகணும். ஆண் வாரிசா அத்தனை பொறுப்புகளையும் ஏத்துக்கிட்டு அவருக்கு வலது கையா செயல்படணும். இதுவும் அவர் தந்த வாழ்க்கை தான். நாங்க சந்தோஷமா இங்க இருக்கோம். அம்மா தான் விருப்பம் போல எந்த பிள்ளைகிட்ட எப்போ வேணாலும் போய் வரலாம். சுவாதி அருகில் வந்தாள். என்னை மன்னிச்சிரு பிரசாத். இப்ப நான் உணர்ந்துட்டேன். உத்தியோகமோ அரசியலோ ஒருத்தரே காலம் முழுக்க ஆள முடியாது. இதே மாதிரி குடும்பத்துல எப்பவும் எல்லாரும் சேர்ந்து இருக்க ஆசைப்பட்டாலும் அது சாத்தியப்படாது. பிரிஞ்சு இருந்தாலும் மனசு சேர்ந்து இருந்தா போதும். நீ சந்தோஷமா இரு. ஜோசியர் சொன்னது ரெண்டுமே பலிச்சிருச்சு. அடுத்த நாளே புது பங்களாவுக்கு பிரசாதும் தீபாவும் குடிபெயர்ந்தார்கள். விருந்து சாப்பிட்டு உறவுகள் அமர்ந்து பேசிவிட்டு மாலையில் பிரிந்தார்கள். இது நல்லது. எல்லோருக்கும் இந்த தற்காலிக பிரிவும் தனி குடும்பமும் என்றுமே ஆரோக்கியம். யார் மடியும் யாருக்கும் நிரந்தரம் இல்லை.